ஹாய் டஜூசிஸ், நான் உங்கள் நீஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சரண்டரிங் மை ஹார்ட் எபிசோட் 3 தான். ஸோ எனக்கு தெரிஞ்சது தான் ஃபைனல் பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா. சரி, ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதுவாக இருந்தாலும் லாஸ்ட்டாக பேசிக்கலாம். லாஸ்ட் பாட்டத்தில் விட்டுருந்துருப்போன்னா நம்ம தான் ஏர்லி மார்னிங் ஜாகிங் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஜங்குக்கு ஒரு இடத்துல பார்த்துருப்பான். ஸோ அதோடு தான் விட்டுருந்தேன். சரி, இப்போ மறுபடியும் அங்கே இந்த கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் அப்படியே காரை ஸ்லோ பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் டி கதவை துறங்கடா, என்னங்கடா பண்ணுறீங்க? டேய், இன்னைக்கு கடை லீவு, ஒழுங்காக ஓடிடு. டேய், நீங்கள் எல்லாடா சமைக்க போகிறீங்க? நான் தானடா சமைக்க போகிறேன். நான் சமைச்சு மட்டும் வச்சிடுறேன்டா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? டெலிவரி கூட அஜ்ஜு வந்து வாங்கிப்பான்டா. நகருங்கடா. டேய் ஜோகா, ஏன்டா அப்படி உசுரை வாங்குறேன்? நீ கடை லீவுடா. லீவாக இருந்தால் என்ன சமைக்கக்கூடாதா? அங்கே பாரு ஜிமினோ, சவுண்டு பேர் மண்டிலே கொட்டிடுவேன். ஓ வாயெல்லாம் எங்ககிட்ட ஆடு. அவன்கிட்ட போயிட்டு அமைதியாக பூனைக்குட்டி மாதிரி இரு. அது என்னமோ அவங்ககிட்ட போனால் எனக்கு அப்படி தான் இருக்க தோணுது. நீ நகர. சுகோ சொல்கிறா இவனை. டேய், ஏன்டா படப்படுத்துறீங்க? ஜிமினா விட்டு தான் தொலையன். அவன் சமைக்க தானே போகிறான், வேறு என்ன பண்ண போகிறான்? டேய் என்னடா லீவு டேட்டில் எல்லாருக்கும் தான் லீவு, இவன் மட்டும் தினமும் சமைச்சிட்ருக்கான். முடியாது சுகா, வாய்ப்பில்லை. டேய், ரூட்டில் என்னடா சண்டை போடுவேன்? மறுபடியும் உள்ளே போய் பேசலாம். நீ கிச்சன் கூட்டிடுவேன். டேய் சுகா, அவனு சொல்லி நிறுத்துடா. ஏன்டா அப்படி பண்ணுறான் இவன்? ஜிமினா இந்த பக்கம் வாயமத. முடியாது. டேய் இந்த பக்கம் வாடா அப்படின்ட்டு ஜிமினை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்க, இந்த பக்கம் ஜங்கு தான் அப்படியே உள்ள ஓடி போயிட்டு, பார்த்தியா அப்புறம் நான் எடுத்துட்டேன், நான் போய் சமைக்க போகிறேன் போடா அப்படின்ட்டு அப்படியே மறுபடியும் உள்ளே போயிடுறான். ஸோ நம்ம அங்கே தான் அப்படியே ஒரு காரை ஸ்டாப் பண்ணிட்டான். இது அந்த மினி ரெஸ்டாரண்ட். இங்கேருந்து தானே எனக்கு ஃபுட்டு வருது. இங்கே ஜங்குக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அண்ட் இவங்க மினியோங்கி பாக்சும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் இவங்க கூட தான் இருக்காங்களா? ஓ, மின்ன தான் மினின்னு போட்டு வச்சுருக்குறானுங்களா? ஷோ, இந்த அச்சோ சின்னெல்லாம் உருட்டணும் அவனுக்கு இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஆஃபீஸில் நம்ம டேங் தான் உட்காந்துட்ருக்கான். அஜோ, சொல்லட்டேன், இன்றைக்கி என்ன ஃப்ளார்ஸ் வச்சா? அஜு தான் நிமிந்து ஃப்ளார்ஸை பார்த்துட்டு, ரோசஸ்டா, கண்ணு தெரியலையா? தெரியுது. ஆமாம் அஜோ, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்த தெரியுமா, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில். அது நீ எங்கே வாங்கின? ஏன்டா கேட்குற? என்னாச்சு? ஏன் திடீர்னு கேட்குற? அதுவா அஜோ, எனக்கு நம்ம ரூம் கொண்டு வாங்கலான்னு தோணுச்சு, அதனால தான். அவ்வளோதானா? விடு, நான் வாங்கிட்டு வரேன். இல்லை அஜோ, நீ முதல் சொல்லு, ஷாப் எங்கே இருக்க? நீ சொல்லு, நம்ம போகிற வழியில் வாங்கிட்டு போவோம் இன்னைக்கு. அது சரி, போகிறப்ப தானே நான் கடையை காட்டுறேன். சரியா? சரி, இப்போ நீ உட்காந்து வேலையை பாரு. நம்மளுக்கு இவ்வளோ வேலை இருக்கட்டே. அவங்க என்ன நீ ஃப்ரேக்ரன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்க? இன்னும் 2 வீக்ஸில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேணாமா? பண்ணணும். ஆமாம், என் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே? இன்னும் 9 ஆகலையே. வந்துடும் டயம். சரி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம அங்கே தான் அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு குட்டி டவுட் வந்துருச்சு. ஸோ நம்ம அஜ்ஜோ கொஞ்சம் சமாளிக்கிறான். அதை வச்சு நம்ம அங்கே குட்டி குட்டியாக டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி டைம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகிட்டுருக்க நம்ம டேங் தான் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஜங்கு வழக்கம் போல் ஒரு 5 மணி அந்த மாதிரி டைமுக்கு கரெக்டாக டேங்கோட கேபின்குள்ளே தான் வரான். டேங் ஒரு குழந்த மாதிரி நல்லா தூங்கிட்டுருக்கு. நம்ம டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி முனங்க ஜங்குக்கு தான் டக்குன்னு நிற்கிறான். அத்தாடி, இன்னைக்கு என்ன இந்த முழங்குறான்? எந்திரிச்சான், நம்மளை சட்னி ஆக்கிடுவான் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கூட பொறுமையாக சொல்லிக்கிட்டே அப்படி ஸ்லோவாக விண்டோ கிட்ட தான் போயிட்டு, அந்த கர்டன் மாதிரி இருக்கும்ல, இது அந்த மேலேருந்து கீழே விழுகும்ல, ஸோ அதை அப்படியே பொறுமையாக இறக்கி விடுறான். ஸோ இறக்கி விட்டுட்டு நம்ம டேங் கிட்ட தான் வரான். நம்ம டேங்கோட இருக்க இப்படி டக்குன்னு இறுக்கி மூடுது. ஜங்குக்கு அதை நோட் பண்ணல. அவங்க வந்து கான்ஷியஸில் தான் இருக்கான். அவன் ஜங்கு கிட்ட வரதை ஃபீல் பண்ணணுன்னு அந்த மாதிரி பண்ணியிருப்பான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அவன் காதுக்கிட்ட அந்த முடியை மறுபடியும் ஒதுக்கி விட்டுட்டு அவனோட தலைமுடியை அப்படியே ஒரு மாதிரி கோதி கொடுத்துட்டு, இவ்வளோ அழகாக தூங்குறட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். ஒரு கிளாஸ் நின்று நம்ம டேங் தூங்குறத பார்த்துக்கிட்டு இருக்கான்.
அவ்வளோ அழகாக இருக்கான். சரி நம்ம ஜங்கு குறைச்சி ரசிச்சுட்டு ஒரு சின்ன சிரிப்போட அப்படியே வெளியே போகிறான். ஸோ இப்போ நம்ம டேங் தான். நீ கேடினா, நான் உன்னோட பெரிய கேடி. எத்தனை மாதமாக என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கடா நீனு. நானும் இந்த அஜ்ஜு சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருந்தேன். நான் உன்னை யோசிக்கவே இல்லை பற்றியா. நீ இந்த மாதிரி கேடி வேலை பார்ப்பன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை நான் நம்பிட்டேன். அமைதியாக இருக்கானேன்னு நம்பிட்டேன். பாவி, இந்த வெள்ளம் பார்க்குறது நீ தானா? அப்படியே ஈவினிங் ஆகுது. டேங் தான். அஜ்ஜோ சொல்லிட்டேன். எனக்கு மூட் ஆஃபாக இருக்கு. குடிக்க தான் எடுத்துகிட்டு வரியா? சரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அஜு தான் அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு தான் போகிறான். சரி இப்போ அஜு தான் போயிட்டு அப்படியே டீ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான். அஜு இங்கே என்ன பண்ணுற டேங் கூட இல்லாமல்? ஐயோ அவனுக்கு மூட் ஆஃபாக இருக்கான். அதனால தான் குடிக்க கேட்டான். அதுக்கேண்டா டீ எடுத்துகிட்டு போகிற? வேறு என்ன பண்ணணும்? அவனுக்கு டீ கொடுத்தா கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும்ல. அவனை தலைவலிக்குது நான் சொன்னான். மூட் ஆஃபாக இருக்குன்னு தானே சொன்னான். ஏதாவது ஸ்ட்ராபெரி மில்க் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுறா. இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸ் நான் போய் கீழே கேன்டீன்லேருந்து வாங்கிட்டு வரேன். இல்லை ஜங்குக் சீனியர் வேண்டாம், டீ போதும், அதான் குடிப்பான். இல்லை இரு நான் வரேன். ஜங்குக்கு அப்படியே கீழே போயிட்டு அவனுக்காக ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் தான் வாங்கிட்டு வரான். இந்தா இதை கொண்டு அவன்கிட்ட கூட. இது என்ன கேக்கு? இது ப்ளம் கேக், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவன்கிட்ட கொடுத்துறா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அஜு கையில் கொடுக்குறான். சரி இப்போ அஜு அப்படியே அதை வாங்க நம்ம டேங் தான் அவனோட ரூமில் தான் இருக்கான். அவனோட சிஸ்டமில் சிசிடிவி மூலியமா இங்கே என்ன நடக்குதுன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். 2 பேர் நல்லா வசமாக மாட்டினீங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங்கோடைய யோசிச்சுட்டே இருக்க அஜு தான் அப்படியே உள்ளே வரான். டேங் இந்தா இப்படி சாப்பிடு அப்படின்ட்டு அவன் போயிட்டு அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அஜு எதாவது வேணுமா? இல்லை அவனை கேட்குடா. எனக்கு ப்ளம் கேக் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா என்ன? ஏண்டா? இல்லை நான் இது வரைக்கும் எனக்கு ப்ளம் கேக் பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவன்கிட்ட சொன்னதே கிடையாது. ஸ்ட்ராபெரி மில்க் பிடிக்கும்னு உனக்கு தெரியும், ஆனால் ப்ளம் கேக் அது எப்படி கரெக்டாக வாங்கிட்டு வந்தா? அது அவங்க கேன்டீனில் தான் இருந்துச்சு. ஓ அப்படியா? சரி வேறு என்னென்ன இருந்துச்சு கேன்டீனில்? எப்பயும் போல தான்டா, லஞ்சு, அப்புறமா வந்துட்டு இந்த முட்டை பப்ஸு, அப்புறம் இந்த பஜ்ஜி இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஈவினிங் ஆகுது இல்லைடா. ஓ சரி, இன்றைக்கி அங்கே மெயின் டிஷ் என்ன போட்டாங்க? மெனு போர்டில் எழுதியிருப்பாங்களே பாத்தியா? மெயின் டிஷ்ஷா? அஜ்ஜோ நிஜமாகவே நீ கேன்டீனுக்கு போனியா? ஏன் அப்படி கேட்குற? நான் போகாமல் எப்படி இங்கே வாங்கிட்டு வந்துருக்க முடியும்? நீ போனியா? ஜங்குக் போனானா? நான் தான்டா போனேன். அஜ்ஜோ பொய் சொல்லாத, உண்மையோ மரியாதையாக சொல்லிட. இல்லட்டே என்னை பார்த்தா ஒன்று விளையாட்டாக இருக்கா அஜ்ஜோ? சீரியஸாக கேட்குறேன், இதெல்லாம் பண்ணுறது யார்? இதோ தினமும் காலையில் இந்த ஃப்ளார்ஸ் அண்ட் டேபிள்ஸில் இருக்க இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரேக்ரன்ஸ் 4 o'clock 5 o'clock ஆனால் எப்படி இந்த கட்டன் மூடுதுன்னே தெரில. எனக்கு தலைவலிக்குதுன்னு யோசிக்கும் போதெல்லாம் என் டேபிளில் டீ ரெடியாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்டெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு உனக்கும் நல்லாவே தெரியும், அப்படி தானே? என்ன பேசுகிற டேங்? ஷட் அப் அஜ்ஜோ, இன்னொரு வார்த்தை பேசினேன் உன்னை கொன்னுடுவேன். என்கிட்டே பொய் சொல்கிறல்ல? நான் உன்னை மேனேஜராக பார்க்குறேன், என் ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன். எதுக்காக இப்படி என்கிட்டே நடிக்கிற அஜ்ஜோ? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவனுக்கு இல்லட்டையா? சீனியர் ரொம்ப சின்சியராக, மயிரில் சின்சியராக இருக்கான். அஜ்ஜோ என் வாயை கலராத, உனக்கு எதுவும் தெரியாத. அப்போ டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஏங்கண்ணா அப்படின்ட்டு நம்ம கிளியோன் தான் அப்படியே குடுன்னு ஓடி வரான். ஓடி வந்து டேங்க அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். நம்ம டேங் தான் கிளியோன் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. கிளியோன் நீ எப்போ வந்த? எப்போ வந்தனா? நான் மார்னிங்கே வந்துட்டேன். உன் ஃபோனுக்கு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை.
அதோட நானே நல்ல ஹோட்டலாக பார்த்து செக்இன் பண்ணிவிட்டு உன் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்ட்டு ஆரம்பமாக என்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார். ஸோ இங்கே ஓடி வந்துட்டேன் உன்னை பார்க்குறதுக்காக. நல்லா வருவேன். நான் ஃபோன் எடுக்கலைன்னா அஜுக்கு பண்ண வேண்டியதானே, அவரும் தான் எடுக்கலை. அதான் டைரெக்டாக ஃபோனை ஆரம்பயாக்கு போட்டுட்டேன். சரி, என்ன விஷயமா இங்கே வந்த அதை முதல் சொல்லு. என்னண்ணா நான் எப்படி இருக்கேன் என்ன ஏதுன்னு கேட்பேன்னு பார்த்தா சும்மா என்ன விஷயம்னு கேட்குற. இங்கே பாரு கிளியோன், நீ விஷயம் இல்லாமலாம் வர ஆள் கிடையாது. என்ன விஷயம்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் தள்ளி நில்ல. இது ஒன்றும் வீடு கிடையாது, ஆஃபீஸ். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறியா? அண்ணா நீ ரொம்ப பண்ணுற தெரியுமா. பட் நான் இப்போ வந்திருக்கிறது ஒரு பர்சனல் விஷயம் பேச தான். உன்னோட ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையும் தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு எனக்காக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ண. என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு புரியலை. நான் உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன்னா என் கூட வா அப்படின்ட்டு கிளியோன் அப்படியே என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே தான் போகிறான். நான் ஒருத்தவங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், சீக்கிரம் வாண்ணா அப்படின்ட்டு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக ஜூ அப்படியே பின்னாடியே வரான். ஸோ கிளியோன் தான் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். நம்ம என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு. ஸோ இங்கே நம்ம கிளியோன் பார்த்துட்டு அது அது ஜங்குக் தானே. டேய் இப்போ அவனை பார்க்க தான் நீ கூட்டிகிட்டு வந்தியா? இல்லை வா அப்படின்ட்டு கிளியோன் தான் அப்படியே ஜங்குக் கிட்ட போய் நிற்கிறான். ஹே ஜங்குக் எப்படி இருக்க? அப்போ ஜங்குக் தான் ஒரு பர்சன்ட்டு பேசிகிட்டு இருந்திருப்பான். சரி திரும்பிட்ட. ஏய் கிளியோன் என்னடா இப்படி வளர்ந்துட்ட? நெடுன்னு இருக்கடா. ரொம்ப கண்ணு வைக்காத. நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு. இத்தனை வருஷம் ஆனாலும் என் முகத்தை மறக்காமல் இருக்கே. மறக்கக்கூடிய ஆளா நீனு? நான் பிறந்ததுலேருந்து மூஞ்சி பார்த்துட்டு இருந்தேன். சந்தர்ப்ப சூழ்நிலையால் நம்ம பிரிய வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் இங்கே வரவே முடியலை. இப்போ தான் வந்தேன், அதுவும் தேங்க பார்க்கணும் தான் வந்தேன். பரவாயில்லையே, நீயும் இங்கே தான் இருக்கியா? அண்ணாக்கு நீ நல்ல கம்பெனியாக இருப்ப போல இருக்கே. அண்ணாக்கு ஜாலியாக இருந்திருக்கோம் கூட இருக்கிறதுக்கு. கிளியோன் ஷட் அப். என் மூடிட்டு வைக்கிறதுக்கு வந்தேன்னு மட்டும் சொல்லு. ஆமாம்ல, இரு நான் பேசி முடிச்சுக்கிறேன் இரு. ஜங்குக்கா எப்படி இருக்க? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா. உன் நம்பருக்கு ஃபோன்லாம் பண்ண ட்ரை பண்ணேன், பட் ஃபோன் போகவே இல்லை. அது நான் ஃபோன் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால தான் அஜுக்கிட்ட என் நம்பர் இருந்துச்சு. அப்படியா? நான் அஜோனெல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன், அவர் எப்பயாவது தான் வீட்டுக்கு வருவார். நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்னடா, நல்லா தான் இருக்கேன். இங்கே தான் வேலை பார்க்குறேன். அப்படியா? சரி, நீ எதுக்கு வந்த கிளியோன் இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே? அது தோ நைல் இங்கே வாடா அப்படின்ட்டு நைலை தான் அப்படியே கூப்பிட்டு நிற்க வைக்கிறான். ஸோ நைல் தான் ஹாய் அப்படின்னு நம்ம சொல்ல. ஸோ ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்த பர்சன் அவன் தான். இந்த பையன் உனக்கு தெரிஞ்ச பையனா? நான் அந்த கட்டிகிட்டே வந்தேன், இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். அப்போ டேங் தான். ஷோ டேய், அவன் பாய் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாதா? இப்போ ஏன் நைலை காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு வந்த அதை மொத்தம் சொல்லு. இங்கே பேரட்டேங்கண்ணா, நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே தெரியல. உனக்காகலாம் வெயிட் பண்ணிவிட்டு என்னால் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது. நாங்கள் சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கோம். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு போகலான்னு தான் வந்தேன். மேரேஜ் பண்ணிக்க போறியா? ஆமாம், இன்னும் எவ்வளோ இயர்ஸ்க்கு நாங்களும் அப்படியே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு 2 பேருமே கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம். இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். நீ கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ண, நான் கிளவனாக வேண்டிதான். அப்போ நம்ம டேங் தான் அப்படியே நயலை பார்த்துட்டு, நயல் மேரேஜ்க்கு உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். கிளியோனை நான் தான் 5 years லவ் பண்ணிகிட்ருக்கேனே, அப்புறம் மேரேஜ்க்கு எப்படி ஓகே இல்லாமல் இருக்கும்? எனக்கு அப்போவே ஓகே தான். இவன் தான் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு இருந்தான். இப்போ ஆகியாச்சு. இப்போ எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்க்குறோம். ஓகே, வெல்டன். சரி, வேலை கூட்டு கிளம்ப. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். அஜோ ரூம் அட்ரஸ் கொடுத்துட்டு வந்து சேரு. அண்ணா நீ வேணா போடா, நான் ஜங்கு கூட பேசிட்டு தான் போவேன். நீ வா ஜங்குக்கா. இல்லை கிளியோன், கொஞ்சம் வேலை இருக்குது. இல்லை வேலைலாம் அண்ணா பார்த்துப்பான், நீ வா. இல்லை கிளியோன், நான் அப்படி வர முடியாது. அண்ணா நீ இன்றைக்கி ஜங்குக்கை விட்டுற, எனக்காக விட்டுற. நான் ஜங்குக்கு கூப்பிட்டு கிளம்புறேன். கிளியோன், உன் வேலையை பார்த்துட்டு போ. அவனுக்கு வேலை இருக்கு, அவன் வேலை பார்க்கணும். அதெல்லாம் முடியாதண்ணா,
நீ பார்த்துக்கோ அவன் வேலையும் சேர்த்து. ஜங்குக்கு உனக்காக எவ்வளோ பண்ணியிருப்பான் சின்ன வயசில், இப்போ நீ அவனுக்காக இதெல்லாம் பண்ண. அவன் ஃபைல்ஸ் கூட அப்படின்ட்டு ஜங்குக்கு எழுந்து ஃபைலை பிடிங்கிட்டு, இந்த அப்படி இது நீ முடிச்சிட, இன்னும் 3 hours தானே ஒர்க்கு, அதை மட்டும் நீ பண்ணிவிட, நான் ஜங்குக்கு கூப்பிட்டு கிளம்புறேன், வா ஜங்குக்கா. டேய் இல்லைடா, இப்போ நீ வரியா இல்லை நான் பேசவே மாட்டேன், அதான் நான் சொல்லிட்டேன்ல. ஆனால் எதுவும் கொச்சிக்க மாட்டான், நீ வா அப்படின்ட்டு ஜங்குக் பேக் அவனையே எடுத்துகிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஜங்குக் தான் அங்கே திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம கிளியோனைல் கூட தான் போகிறான். அஜு தான் நம்ம டேங்க பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு, கேபின் போகலாமா, இன்னும் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க போகிற, பொத்திட்டு வந்து சேரு, நீ பண்ணதுக்கு நீ அனுபவிக்கணும், வா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம டேங் கூப்பிட்டு போகிறான். ஷோ மறந்துடுவான்னு நினச்சேன், மறக்கவே மாட்டேங்கிறோம் பக்கி அப்படின்ட்டு இவன் ஒரு பக்கம் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ நம்ம டேங் தான் ஆஃபீஸ்லேயே தான் இன்னொரு டின்னருமே சாப்பிட்றான். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்து வாயில் வச்சுட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். காலையில் நம்ம ஜங்குக் தான் அங்கே குக் பண்ண போகணுன்றதுக்காக ஜிமின் கூட சண்டை போட்டுட்டு இருந்ததை நீ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் இன்னும் எனக்காக இதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், திருப்பி என்கிட்ட வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அந்த ஃபுட்டை எடுத்து டக்கு டக்குன்னு வாயில் வச்சிட்டு இருக்கான். இவன் என்ன தான் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூட. ஸோ நம்ம ஜங்குக் முகம் வந்து போயிட்டுருக்கு. தான் தேவையில்லாமல் அவனை பற்றி யோசிச்சு உன் மைண்டை நீயே கெடுத்துக்காதட்டையும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ நைட் ஆயிடுச்சு. நம்ம தான் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவனோட கேபின் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். ஸ்டாஃப் யாருமே இல்லை. அப்படியே அவன் தான் ஃபுல்லாக லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அங்கே ஆஃபீஸை விட்டு வெளியே தான் வரான். ஸோ இப்போ கரெக்டாக லிஃப்ட்டுக்கிட்ட போய் தான் நிற்கிறான். ஒரு நிமிஷம் அவனே அறியாமல் லிஃப்ட்டில் ஏறிடுறான். ஸோ நம்ம தான் ஐயோ இப்போ எந்த தைரியத்தில் நம்ம லிஃப்ட்டில் ஏறணும், கடவுளே கரண்ட் ஆஃப் ஏறக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள அவனே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட கையை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம தான் அப்படியே அவன் கையை நல்லா இறுக்கி மூடிக்கிறான். எதுக்காகட்டே பயப்படுற, இது சாதாரண லிஃப்ட்டு தானே. இல்லை எனக்கு லிஃப்ட் ரொம்ப பயம் அப்படின்ட்டு ஜங்கு கையில இறுக்கி பிடிச்சிக்கிறான். அந்த லிஃப்டில் ஜங்குக்கும் டேங்கும் மட்டும்தான் இருக்காங்க. அவ்வளோதான்டா, கீழே வந்துட்டோம், கண்ணை திறந்து பாருடா, வெளியே போகலாம் வா அப்படின்ட்டு நம்ம டேங் தான் அப்படியே நம்ம ஜங்கு கை பிடிச்சிக்கிட்டே அப்படியே வெளியே வரான். ஸோ டக்குன்னு அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா லிஃப்ட்டை விட்டு வெளியே தான் நிற்கிறான். ஸோ நம்ம அங்கே தான் அவன் கையை பார்க்க அவன் வெறும் கையை தான் அப்படி இறுக்கி மூடிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட ஓல்டு மெமரிஸ் அவனோட மைண்ட்குள்ளே வந்து போயிருக்கோம். நம்ம ஜங்குக்கு அவன் கூட நின்று அந்த ஒரு மூமெண்ட் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அவனுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவராக அப்படியே மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே, ஒன்றும் இல்லைடா, தேவையில்லாமல் எதுவும் யோசிக்காத அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து அவனோட காருக்கு போயிடுறான். ஸோ இங்கே கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ் போகுது. ஸோ நம்ம ஜங்குக் தான் இப்போ கேபின்குள்ளே வரான். டேங் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக் தான் ஃபைலை கொடுத்துட்ட, சார் இதை முடிச்சிட்ட, ஓ கேர்ள் அப்படின்ட்டு அதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே செக் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் தான் அந்த ரூம் அப்படியே பார்க்குறான். அவன் எப்பயுமே ஃப்ளார்ஸ் வைப்பான். ஸோ இந்த ஃப்ளார் இப்போ அந்த ஜாரில் இல்லை. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஃப்ளார்ஸ் வச்சேனே காணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் திரும்ப சைடாக ஒரு டஸ்ட்பின் இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் வச்ச ஃப்ளார்ஸ் அந்த டஸ்ட்பின்குள்ளே இருக்கு. ஏன் டஸ்ட்பினில் போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே அவன் மனசு கிளியர் மாதிரி நினச்சிட்ருக்கான். ஸோ டேங் தான் ஓகே வெளியே போ அப்படின்னு நம்ம சொல்லி அமுச்சு விட இங்கே ஜங்குக் தான் அப்படியே வெளியே தான் கிளம்புறான். ஸோ அவனுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸுமே மாறின மாதிரி இருக்கு. இது நான் கொடுத்தது இல்லையே, ஃப்ரேக்ரன்ஸ் மாறி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் அந்த சின்ன விஷயத்த கூட நோட் பண்ணிட்டு போகிறான். டேங் தான் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். ஜங்குக் போனதுக்கப்புறம் அவன் சிஸ்டமை பார்த்து அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே லஞ்ச் பிரேக்குக்கு வந்திருக்கான். ஸோ இங்கே அஜு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு ஒரு பார்சல் எடுத்து வச்சுட்டு, சீனியர் சொல்கிறா, இதேண்டா இங்கே எடுத்துகிட்டு வந்த டேங்கிட்ட போய் கொடு. அவன் இதுக்கப்புறம் இந்த ரெசார்ட்லேருந்து எதுவும் வேணான்ட்டான். என்னடா சொல்கிற? ஆமாம் சீனியர். ஸோ இதை என்ன எடுத்துகிட்டு போக சொல்லிட்டான். நாலுலேருந்து அவனுக்கு புது ரெஸ்டாரண்ட்லேருந்து வேணுமா. இன்றைக்கி அவன் சாப்பிட்டானா? இல்லை வேணான்ட்டான். ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன், குடிச்சிட்டு வேலை பார்த்துட்ருக்கான். ஷோ சரி எதையாவது போய் கூடுறா அப்படின்ட்டு அந்த பார்சலில் தான் காட்டுறான். வேணான்னு சொல்கிறான்னா நான் என்ன சீனியர் பண்ணுறது? சரி சரி விடு அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே அவன் டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். சீனியர் நீங்கள் எங்கே சாப்பிடாம போகிறீங்க? பசிக்கலடா. சாப்பிட தானே அந்த உட்காந்திங்க, பசிக்கலன்னா அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே அவன் பிளேஸில் போய் உட்காந்துடுறான். ஸோ ஜங்குக் தான் அப்படி பார்த்துட்டு இருக்கான் ஒர்க் எல்லாத்தையும். இப்போ டேங் தான் அவனோட கேபினை விட்டு வெளியே தான் வரான். ஸோ நம்ம ஜங்குக் தான் டேங்கை திரும்பி பார்க்குறான், பட் எதுவும் பேசிக்கல. டேங் தான் அங்கேருந்து அப்படி ஸ்டேர்கேஸ் வெளியா கீழே தான் இறங்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் இந்த டைத்தில் எங்கே போகிறான்னு தெரிலையே அப்படின்ட்டு அவன் பின்னாடி அப்படியே ஸ்டெப் சொல்லி இறங்க ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம டேங் தான் ஆஃபீஸ் விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டா கொஞ்சம் இந்த கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கான். ஜங்குக் தான் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கான். என்ன பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சு நின்று நம்ம டேங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். டேங் தான் அப்படியே கீழேயே குனிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ டேங்க்கு ஒரு கால் வருது. என்ன அஜோ? டேய் ஆஃபீஸ் ரூமில் இல்லாமல் எங்கடா போனேன்? என்னாச்சு சொல்லு ஃபஸ்ட்டு. நான் இங்கே கீழே கார்டனுக்கு வந்தேன். அங்கேயாண்டா போனேன்? பூச்சிப்பட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் அது என்ன ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி நான் நிறையா பார்த்துருக்கேன். இது ஆர்கானிக்கான கார்டன் தானே, அப்புறம் ஏன் அப்படிலாம் சொல்கிற? சரி இப்போ எதுக்கு அங்கே போனேன்? அது லக்கி லீஃப் இருக்கான்னு பார்க்க வந்தேன்டா. லக்கி லீஃபா? ஆமாம், அதான் அந்த ஹார்டின் ஷேப் மாதிரி இருக்குமே, நல்லாயிருக்கும் அந்த லீஃப் பார்க்க. அது இருக்கான்னு பார்க்க வந்தேன். இப்போ எதுக்குடா அந்த லீஃபு எடுக்கணும்னு தோணுச்சு, வந்தேன், அவ்வளோதான். சரி ஏதோ சொல்கிற, சீக்கிரம் வந்து சேர, நீ ஃபோனாவை வர தெரியும் அப்படின்ட்டு டேங்க் தோடைய காலை கட் பண்ணிட்டு அப்படியே தேடிக்கிட்டு இருக்கான். எங்கே போய் பார்க்கலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இது இல்லை அதே மாதிரி இருக்கப்பட்டது இல்லை. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே தலையை சுரிஞ்சிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு டேங் கீழே உட்காந்து எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக் ரொம்ப சிரிப்பாக இருக்கு. ஷோ என்ன இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவ்வளோ பெரிய பையனாயிட்டான், போய்ட்டு செடி கூட இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான். இல்லை அது பேசலை, எனக்கு தேடுது. எதாவது தொலைச்சிட்டானா? இப்போ எதாவது ஹெல்ப் பண்ணுவோமா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் யோசிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். டேங் தான் ஒரு லீஃப் எடுத்து பார்த்துட்டு இப்படியா இருக்கும் அந்த லீஃபு அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது டேங்க பார்க்கவே. அவன் ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். டேங்க்கு ஏதோ சென்ஸ் ஆக டக்குன்னு திரும்புகிறான். சொன்ன சுற்றி யாருமே இல்லை அந்த கார்டனில். ஸோ டேங் தான் யாரும் இல்லை, சும்மா மண்டை போட்டு குழப்பிக்காத டேங் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் எந்திரிச்சு போயிட்டு அப்படியே தேட ஆரம்பிக்கிறான். ஜங்குக் தான் நல்லா அந்த மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்கான், மரத்தோட மரமாக இருக்கான். நம்ம ஜங்குக் தான் அப்படியே மரத்துலேருந்து லைட்டாக எட்டி பார்க்க டேங் தான் அங்கங்கே உட்காந்து தேடிக்கிட்டே இருக்கான். அடிக்கிற வெயிலில் சின்னத்தை தேடுறான்னு தெரியலையே. ஸோ இப்போ அப்படியே ஜங்குக் பார்த்துட்ருக்க ஜங்குக்கு ஒரு ஃபோன் வருது. ஜங்குக் தான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துச்சா அண்ணன் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த ஆஃபீஸ் விட்டு வெளியே போகிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டேங் தான் அவன் கையில் ஒரு லீஃபோட அப்படியே மேலே வந்துக்கிட்டு இருக்கான். அஜுதான் எங்கடா போனேன், தோ இதோட தான் போனேன், கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அவன் அப்படியே மேலே வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே அவன் கேபின் திறந்துட்டு உள்ளே தான் போகிறான். ஸோ நம்ம டேங் தான் நான் தான் ஃப்ளார்ஸை தூக்கி போட்டேனே, இங்கே இப்படி மறுபடியும் ஃப்ளார்ஸ் வந்துச்சு
அஜ்ஜோ. ஆ சொல்ல. எங்கே போன? இல்லை, தண்ணி குடிக்க. இங்கே யார் மறுபடியும் ஃப்ளார்ஸ் எடுத்து வச்சது? அப்படின்ட்டு அஜ்ஜுவேமா ஷாக்காக பார்க்குறான். நான் இல்லை டியாங். அவன் தானா? அது தெரியல, அவர் தானே. இவனை டென்ஷன் எத்தனே வரானா அப்படின்ட்டு அவங்களோட சேரில் தான் உட்கார. ஸோ அப்படியே அந்த டேபிளில் ஒரு ஃபுட் கவர் இருக்கு. இது யார் வாங்கிட்டு வந்தா? நான் கிடையாது. ஓ, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? உனக்கு அவர் மேலே கோவம் இருக்குன்னு எனக்கு புரியுதுடா. அதுக்கு நான் சாப்பாடு மேலேயா காட்டுற? சாப்பிட்ற ஒழுங்கா. யார் வாங்கிட்டு வந்தா என்ன? ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, சாப்பிட்ற சரியா? இன்னொன்று சப்போர்ட் பண்ணுறிக்கியா? இல்லட்டியா, அவருக்கு தெரியாது, நான் எதுவும் சொல்லிக்கல. அவர் சாப்பிடாமலே போயிட்டார் நீ சாப்பிட்லன்னொன்னே. அதோட அவர் தான் வாங்கிட்டு வந்திருந்தாருன்னா மேபி கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு தெரியும், சும்மா இந்த மாதிரி அட்வைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காத. என்னால் சொல்ல மட்டும்தான் முடியும். சாப்பிட தோணுச்சுன்னா சாப்பிடு, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாத. நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா சாப்பிட்ருக்க மாட்டியா? அவர் வாங்கிட்டு வந்தனால இப்படி பண்ணுறியா? அவர் என்ன வேணாலும் பண்ணியிருந்துட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுட்டேன். ஆனால் உனக்காக இவ்வளோ பண்ணுறாருல, நீ அதை ஏற்றுக்கலன்னா கூட பரவாயில்ல. ப்ளீஸ் அவர் மேலே இவ்வளோ வெறுப்பை கொட்டாத. சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காத அஜ்ஜோ. கிளம்பிட மரியாதையா? சரி அப்படின்ட்டு அஜ்ஜு கேபின் விட்டு அப்படியே வெளியே தான் போகிறான். அங்கே தான் அந்த ஃபுட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கான், அந்த ஃப்ளார்ஸையுமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம அங்கே தான் அந்த இதுலேருந்து ஃப்ளார்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு அவன் கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ லைட்டாக அந்த ஃப்ளார்ஸை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ளார்ஸை திருப்பி அந்த ஜார்லேயே வச்சுட்டு அந்த ஃபுட் கவர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். சாப்பிட்லாமா வேணாமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அங்கே தான் சாப்பிடவே ஆரம்பிச்சிடுறான். அங்கே அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் அப்படியே அந்த விண்டோ கிட்ட தான் வந்து நிற்கிறான். அந்த விண்டோ வழியாக வந்துட்டு வெளியே பார்க்க முடியும், ஓகேவா? ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க ஸ்டாஃப்ஸை வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த கர்டன் லைட்டாக விளக்கிட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு அவனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கிறான். அவனோட டேபிளுக்கு மேலே நம்ம காய் ஏறி உட்காந்துட்டு அவன் டிஃபன் பாக்ஸில் இருக்க ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பாடு, இந்த சாப்பாடு போய் வேணான்றீங்களே சார்? காய், உனக்கு வேணும்னா சாப்பிட்டு போ, எதுக்கு இப்படி பேசுகிற? நல்லா இருக்குது சார். தினமும் தாண்டா சாப்பிட்றேன், பரவாயில்ல, இன்றைக்கி நான் கொடுக்குறேன்ல, ஒரு வாய் வாங்கிக்கோங்க, ஒரே ஒரு வாய், ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு ஜங்குக்கடே ஃபீட் பண்ணி விடுறான். ஜங்குக்கு தான் சரி போதும் சாப்பிடு, நீ சாப்பிடு, எனக்கு பசிக்கல. ஐயோ சார், இப்படிலாம் சொல்லக்கூடாது, யாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்ற பழக்கம்லாம் எனக்கு இல்லை, சாப்பிடுங்க அப்படின்ட்டு நம்ம காய் அப்படியே ஜங்குக்காக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறான். ஸோ இப்போ நம்ம தான் அஜ்ஜோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடுக்க, ஸோ அஜ்ஜு கேபின்குள்ளே தான் இருந்திருப்பான். டேங்கோட உள்ளவே அஜ்ஜுக்குமே டேபிள் இருக்கும். அஜ்ஜு தான் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, என்னடா? காயை கூப்பிடு. யார்? அந்த ட்ரெயினி பையனியா? அவனை தான் கூப்பிடு. நான் கூப்பிட்டேன்னு உடனே வர சொல்லு. ஏன்டா என்னாச்சு? கூப்பிடுன்னு சொன்னேன். சரி ஓகே, கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம அஜ்ஜு தான் அப்படியே வெளியே போகிறான். ஸோ டேங் பார்த்துட்ருக்கான். ஸோ அஜ்ஜு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம காய்கிட்ட தான், காய் வா, உன்னை பாஸ் கூப்பிட்றாரு. என்னையே வா? என்ன எதுக்கு கூப்பிட்றாரு? டேங் காயை கூப்பிட்டானா? எதுக்காக? அதில் எனக்கு தெரியாது, கூப்பிட்டு வர சொன்னான். சரி போ, அவனுக்கு அடிச்சிட மாட்டான், காய் போயிட்டு வா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லி அனுப்புகிறான். ஸோ நம்ம காய் தான் அப்படியே அதை வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு அஜ்ஜு கூடவே அப்படியே கேபின்குள்ளே தான் இப்போ உள்ள வரான். ஸோ டாங் இப்போ அவனோட டேபிளில் உட்காந்துட்ருக்க. என்ன பண்ணிகிட்டு இருந்த? சார், அது ஏதோ உனக்கு லஞ்ச் டைமா? இங்கே வந்து வேலை பார்க்குறதுக்கா, பேசிட்டு சாப்பிட்டுட்டு கதை அடிக்கிறதுக்கா? உனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை போல இருக்கு. நீ ட்ரைனி தானே? இன்னும் எவ்வளோ மந்த்துக்கு உனக்கு ட்ரைனிங் இருக்கா? எப்போ எங்கேருந்து கிளம்புற ஐடியா? சார், அது இங்கேயே பர்மனெண்ட்டாக இருக்கணும். ஓ ஓகே, அப்போ நீ வேலையெல்லாம் கரெக்டாக செய்யணும். நீ வேலை கரெக்டாக செய்வியான்னு நான் பார்க்க வேணாமா? சார், நான் என்ன பண்ணணும்? இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பிடி. சார்,
இவ்வளோ ஃபைல்ஸா? ம், உனக்கு 2 days தான் தரேன். இந்த வீக்கெண்ட் நமக்கு ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருக்கு. தெரியுமா தெரியாதா? தெரியும் சார், பெரிய பெரிய ப்ராஜெக்ட். இந்த 2 days இதில் கரெக்ஷன் இருக்கா இல்லையான்னு மொத்தமாக பார்த்து சொல்கிறேன். பட் சார் இவ்வளோ ஃபைல்ஸ் பார்க்குறேன். ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் வேலையில் இருக்கணும், வேலையில் மட்டும் இருக்கணும். வேலையை தாண்டி எங்கேயாவது போச்சுன்னா ஃபயர் பண்ணிடுவேன் சார். அப்படிலாம் எதுவும் கெட் அவுட், அஜுனை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அஜு தான் அந்த ஃபைல்ஸ் அவன் பாதி எடுத்துக்கிறான், அங்கே காயில் பாதி இருக்குது. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வெளியே தான் வராங்க. ஸோ ஜங்குக் தான் பார்த்துட்ருக்கான். ஹே காய், என்னது இது? அது நான் இந்த கம்பெனிலே பர்மனெண்ட் ஆகணும்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் 2 days முடிக்கணுமா? 2 days இவ்வளோ ஃபைல்ஸா? ப்ரொஃபஷன்ஸ்க்கே ரொம்ப கஷ்டம்டா. கரெக்ஷன் மட்டும்தான் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். நான் பார்த்துருவேன். டேய், தனியாலாம் உன்னால் பண்ண முடியாது, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை ஜங்குக், காய் மட்டும்தான் இதை பண்ணணுமா? டேங் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். மேபி இதை வேறு ஹெல்ப் பண்ணால் காயோட வேலை போயிடும், அவன் ஃபயர் பண்ணிடுவேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். ஸோ நீ எதுவும் தலையிட்டுருக்காத. அவன் என்ன கோவத்தில் இருக்கான்னு தெரில, நீ நடுவில் பேசி மாட்டிக்காதீங்க சரியா? ஐயோ சரி சரி, நான்லாம் போகல. காய் முடிஞ்சால் பண்ணி முடி, இல்லைன்னா பேசிக்கலாம். நீ வேலையை கான்சன்ட்ரேட் பண்ண ஒழுங்காக நம்மளால் முடிக்க முடியும். ஓகே ஃபயர் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம காயுமே சிரிச்சுட்டு போகிறோம். டேங் தான் அப்படியே கேபினெட்டு வெளியே வந்துட்டு வேலையை மட்டும் பார்க்க சொன்னேன், கதை அடிக்க சொன்னனா அப்படின்ற மாதிரி காயை பார்த்து கத்துறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் டேங்க பார்த்தோன்னே திரும்பிடுறான். அத்தாடி, அடுத்து நமக்கு தான் வரும், பேசாமல் திரும்பிட்டு ஜங்குக்கா, வேணாம் அப்படின்ட்டு அவன் அப்படியே திரும்பிட்டு வேலை பார்த்துட்ருக்க. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கையும் சேர்த்து தான் முறைக்கிறான். ஜங்குக் தான் அப்படியே ஓர கண்ணால் அப்படியே திரும்பி பார்க்க, ஜங்குக்கை பார்த்து டேங் முறைச்சிட்ருக்கான்னு அவனுக்கு நல்லா தெரியுது. விட்டா கொண்டுருவான் அப்படின்ட்டு அவன் அப்படியே வந்துட்டு திரும்பிடுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனா இப்போ டேங் தான், ஏய் அஜோ கிளம்ப, டைம் ஆச்சு பாரு, சீக்கிரம் அங்கே போகணும்ல. ஓகே போகலாம் அப்படின்ட்டு அவன் கையில் எல்லா ஃபைலுமே எடுத்துக்கிறான். காய், இந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வா. நம்ம டேங் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிடுறான். ஸோ நம்ம காயுமே ஃபைல்ஸை தூக்கிட்டோம் பின்னாடியே போகிறான். ஸோ இப்போ நம்ம டேங் தான் ஒரு பெரிய மீட்டிங் ஹாலில் இருக்கான். டேங் தான் அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே ஒரு ஃபைலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அவன் அப்படியே நின்று அவனோட ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ ஒரு பர்சன், மிஸ்டர் டேங் வெயிட், நான் உங்கள்கிட்ட இது எதிர்பார்க்கல. வாட் ஹேப்பன் சார்? என்னாச்சு? ஃபைல்ஸில் என்ன இவ்வளோ மிஸ்டேக்ஸ்? நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இதில் என்ன இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது? நோ சார், என்னோடய ஃபைல்ஸில் மிஸ்டேக்ஸா? வாய்ப்பே கிடையாது. நான் என்ன போய் சொல்கிறேன்? ஆமாட்டேன், இந்த ஃபைலெலாம் மிஸ்டேக்காக இருக்குது. ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கரெக்ஷன் பண்ணணும்னு தெரியாதட்டேன் உங்களுக்கு. அவ்வளோ பெரிய சிஓன்னு உங்களுக்கு அவார்ட்லாம் கொடுத்ததா சொன்னாங்க, பட் அப்படி ஒன்றும் பண்ண மாதிரி தெரிலையே. அப்போ டேங் தான் உனக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 pages தவிர்த்து ஸோ அடுத்தடுத்த பேஜஸில் நிறைய கரெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம டேங் தான் அப்படி அஜுவை பார்த்துட்டு, அஜோ வாட் இஸ் திஸ், கரெக்ஷன் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறது இல்லையா? இல்லை டேங், நாங்கள் செக் பண்ணோம். இல்லைக்கா? ஆமாம் சார், பண்ணமே 2-3 டைம்க்கு மேலே ஃபுல்லாக செக் பண்ணமே. ஓ, செக் பண்ணிங்களா? அப்புறம் இப்படி இருக்கா அப்படின்ட்டு அந்த ஃபைலை டேபிள் அடிக்கிறான். ஸோ அந்த பர்சன் தான் மிஸ்டர் டேங். ரிலாக்ஸ், தப்பை உங்கள் மேலே வச்சுட்டு எதுக்காக உங்கள் எம்ப்ளாயீஸ் மேலே கோவப்படுறீங்க? நீங்கள் யுஎஸில் பெரிய சிஓவாக இருக்கலாம், பட் அதுக்காக எதையும் ஒழுங்காக பார்க்காம இங்கே ப்ராஜெக்ட் சப்மிஷனுக்காக வந்திருக்கீங்க. இந்த மாதிரி இரஸ்பான்சிபிள் பீப்புள்கிட்டலாம் இந்த ப்ராஜெக்ட் போகணுமா? எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இது. டேங்க்கு ரொம்ப கோவம் வருது. அவன் அப்படியே அவனோட கண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அவன் கையை இறுக்கி மூடிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ அப்போ இன்னொரு லேடி தான், நான் என்ன நினச்சேன்னா மிஸ்டர் கிம் டேயாங் அவர் ஒர்க்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார்னு கேள்விப்பட்டிருந்தேன். பட் நான் நினச்ச மாதிரி எதுவுமே இல்லையே. இப்படி
ஃபைல்ஸே இவ்வளோ மிஸ்டேக்டாக இருக்கு. அப்போ அவரோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்? ஸோ மேபி இவர் இதுலேருந்து விலகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ அந்த டீலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் டேயோங், என்ன நடக்குது? உங்களால் இதை பண்ண முடியலன்னா ஜஸ்ட் லீவ். நான் அடுத்த கம்பெனியை பார்க்கணும். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, அதுக்கான எந்த அவசியமும் இருக்காது சார் அப்படின்ட்டு ஒரு பர்சன் அப்படியே டோர் தந்துட்டு உள்ளே வராங்க. டேயாங் தான் ஜங்குக் குரல் கேட்குதுன்னு கண்ணை திறந்து பார்க்குறான். அப்போ அந்த டீலர் தான், ஹூ ஆர் யூ? எதுக்காக பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வரீங்க? ஓ சாரி சார், நான் மிஸ்டர் டேயாங்கோட கம்பெனியில் எம்ப்ளாய். அது ஃபைல் மாறிடுச்சு, அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பர்சன் தான், இது என்ன புது ட்ராமா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வெளியே போங்க. அப்போ ஜங்குக் தான், சார் இப்போ வரைக்கும் நடக்கிறது ட்ராமா கிடையாது, இப்போ நடக்க போகிறது தான். ஜங்குக் தான் அப்படியே டேயாங் கிட்ட போயிட்டு, உன்னோட ஃபைல் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அவன் கை பக்கத்தில் போய் நிற்கிறான். டேயாங் தான் அப்படியே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ பலார்னு ஒரு சத்தம் கேட்குது. நம்ம டேயாங் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். காய் தான் அப்படியே கீழே விழுந்திருக்கான். ஜங்குக் தான் அப்படியே கையை அப்படியே தேய்ச்சிட்டே நிற்கிறான். ஸோ அங்கே இருந்த எல்லா கம்பெனி சிஇஓஸும் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ அஜு தான், ஜங்குக் என்னாச்சு, எதுக்காக அடிச்ச, அதுவும் காய? அஜு அமைதியாரு. அப்படி ஜங்குக் தான் அங்கே எல்லார் பக்கம் திரும்பிட்ட, எதுக்காக எந்திரிச்சிங்க, உட்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சிட், எல்லோரும் உட்காருங்க. ஸோ சாரி, நான் நடுவில் வந்து ஒரு சின்ன ட்ராமா பண்ண வேண்டியதாகிடுச்சு. சாரி சார், ஃபைல் மாறினதுக்கு காரணம் காய் தான். அதுவும் எங்களோட பழைய சிஇஓ கின் சொல்லி பண்ணியிருக்கான். அப்போ டேயாங் தான் ரொம்ப குழப்பத்தோடு பார்க்குறான் ஜங்குக்கை. அப்போ அஜு தான், சரி ஜங்குக், நீ காயை கொட்டு வெளியே போ, மீட்டிங் முடிஞ்சக்கப்புறம் பேசிக்கலாம். அது எப்படி அஜு? வெயிட், எல்லோரும் லிசன் பண்ணுங்க. மிஸ்டர் கின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் கின்கிட்ட தெளிவாக சொல்லிடுங்க, இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே ஸ்பை வைக்கிறது, எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எம்ப்ளாயை பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபைலை மாற்றுறதுன்னு இந்த மாதிரி சீப் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு அவர் வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும். இல்லைண்ணா, இப்போ ரீசெண்டாக தானே ஜெயிலேருந்து வந்தார். இன்னும் அவர் பண்ண நிறைய கரப்ஷனோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்க. ப்ரூஃப் ஃபுல்லாக போலீஸ்கிட்ட போயிடும், திருப்பி ஜெயிலுக்கு போவார். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கின்கிட்ட சொல்கிறது தான் உங்களுக்கு நல்லது. கின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒரு லேடியை பார்க்குறான். டேயாங் தான் ஜங்குக் சொல்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. ஸோ அவன் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு அஜுவை பார்த்து ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறான். அஜு தான் காயை அப்படியே எழுப்பி கூட்டிகிட்டு வெளியே தான் போகிறான். ஸோ இங்கே ஜங்குக்குமே அப்படியே வெளியே தான் போகிறான். ஸோ அப்படியே ஒரு 1 hour கிட்ட ஸ்கிப் ஆகுது. நம்ம டேயாங் தான் இப்போ அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே வரான். ஸோ இந்த இடத்துல காய், ஜங்குக், அஜுன்னு 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ எல்லா கம்பெனியோட சிஇஓஸும் அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அங்கே இருந்த அந்த கிளைண்ட்டு தான் நம்ம டேங்க்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு டூ யர் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ நம்ம டேங் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனும் சரின்ட்டு அப்படியே திரும்புகிறான். இந்த பக்கம் அவனுக்கு காயை பார்த்தோன்னே அவனுக்கு கோவம் வருது. வேகமாக காய்கிட்ட வந்துட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சட்டி கிட்ட எழுதி நிற்க வைக்கிறான். ஹவு டேர் யூ, என் கம்பெனிலே இருந்துட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கே துரோகம் பண்ணுற ஷேம்லெஸ், உன்னால் எப்படி என் மூஞ்சி முன்னாடி நிற்க முடியுது? உன்னை நம்பி இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு. டேயாங், யூ ஷட் அப் ஜங்குக், நீ இதுக்குள்ளே வராத, உன் வேலையை பாரு. இவனால் இன்றைக்கி எனக்கு பெரிய அவமானம் வந்திருக்கோம். கிம் டேயாங்னா ஒரு பேர் இருக்க, இவன் இன்றைக்கி அதை கெடுத்துருப்பான். அதான கெட விடலை. நீ வந்த சரி, மேபி நீ வரலண்ணா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு. என்னால் அப்படிலாம் விட முடியாது ஜங்குகா. எந்த ரீசனுக்காக நீ பண்ண
அது சார் என்ன பண்ண, எப்படி இவ்வளோ தப்பு ஃபைல்ஸில்? டேயாங் அதை அவன் பண்ணதெல்லாம் கென் தான். ஆமாம் சார், கென் அவர் தான். அவர் என்ன பிளாக்மெயில் பண்ணார். என்னோட ஃபோட்டோஸை வச்சு தப்பாக போர்ட்ரேட் பண்ணுவேன்னு சொன்னார். என்ன கொலை பண்ணிடுவேன், ஃபேமிலியாக ரிட்டர்ன் பண்ணார். என்னால் நோ சொல்ல முடியல சார். சாரி சார். சாரி. உனக்கு அப்படிலாம் ட்ரெடின் வந்துச்சுன்னா நீ என்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். ஸோ நீ சொல்லாமல் அவனுக்கு லாயலாக இருந்திருக்க. இங்கே லாயலிட்டி போயிடுச்சே. சார் இல்லை சார், அது யூ ஆர் ஃபயர் சார். இல்லை சார், டேங் சார் ப்ளீஸ். ஜோ, இவனுக்கு டிஸ்மிஸ் லெட்டரை ரைட் பண்ணி அவன் கையில் கொடுத்து அனுப்பிவிட. ஷோ இதுக்கப்புறம் இங்கே தேவை கிடையாது. ஸோ ஜங்குக்கு தான். டேங் என்ன வேணும் உனக்கு? கங்க்ராச்சுலேஷன்ஸ், ப்ராஜெக்ட் உனக்கு கிடச்சிருச்சு போல். ஸோ பட் டேங் தான் டக்குன்னு ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிறான். உன்னோட 3 மாதம் உழைப்பில் மொத்தமாக ஒரு நிமிஷம் போயிடுச்சுன்னு நினச்சிட்டல. பட் நான் இருக்கிற வரைக்கும் போக விட்டுருவேனா? அதெல்லாம் நடக்காது. நீ இந்த ப்ராஜெக்டை பெஸ்ட்டாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அண்ட் கங்க்ராட்ஸ். இதை சொல்லதான் கூப்பிட்டா. டேங்கோட அந்த கோவமான முகம் ஒரு மாதிரி சட்டெல்லாம் மாறுது. ஒரு சின்ன சிரிப்பு அவன் உதட்டோரமாக வர, ஆனால் அதை காட்டாமல் மூஞ்ச கோல்டாக வச்ச மாதிரி நடிக்கிறான். நம்ம ஜங்குக்கு அது நல்லா பச்சையாக தெரியுது. ஸோ ஜங்குக் தான் போகலாமா, டைம் ஆச்சு, ஆஃபீஸ்க்கு போய் இதெல்லாம் சொல்லணும்ல. போகலாம் அப்படின்ற மாதிரி டேங் தான் ரொம்ப சைலண்ட்டாக போகலான்ட்டு அவங்கேருந்து போகிறான். ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அந்த வாய்ஸை கேட்டு அப்படியே மெல்ட் ஆகி நிற்கிறான். எவ்வளோ நாளாச்சு நீ என்கிட்ட எப்படி குவாய்ட்டாக பேசி. ஸோ அப்படியே டேஸை ஸ்கிப் ஆக ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம டேங் தான் அந்த ப்ராஜெக்ட் விஷயமா ஸோ எவ்வளோலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இருக்கிற டீம் லீடர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. நம்ம டேங் தான் அப்படியே பேசிகிட்டு இருந்தவன் ஹயாங் அப்படின்ற மாதிரி உள்ளே வர ஆரம்பிச்சுன்னு பார்த்துட்டு டேங் தான் அப்படியே போகிறான். ஸோ எல்லா டீம் லீடர்ஸுமே அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. எல்லாருமே நம்ம ஆரம்பிச்சுனுக்கு பவ் பண்ணிட்டு நிற்கிறாங்க. என்ன டேங் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஆல் குட் ஹயாங். என்ன திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே தான் நிற்க வச்சு பேச போறியா, இல்லை உன் கேபினுக்கு கூட்டு போக போறியா? ஐயோ வாங்க போகலாம். அப்புறம் எல்லாருக்கும் சொன்னது புரிஞ்சிச்சுல, போய் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு நம்ம டேங் தாடி ஆரம்பிச்சுன்னு கேபினுக்கு கூப்பிட்டு போகிறோம். ஸோ இப்போ அப்படியே உள்ளே வரும்போதே நம்ம டேங் தான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? ஐயோ வந்துட்டோம் அப்படின்ட்டு அஜுதா அப்படியே வாலில் ஒரு பெயிண்டிங் மாட்டிகிட்டு இருந்திருப்பான். அது அப்படியே நல்லா மாட்டிட்டு அப்படியே சோஃபா மேலேருந்து கீழே இறங்குறான். ஜங்குக் பக்கத்தில் நின்றுட்டு அப்படி மாட்டு இப்படி மாட்டு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ டக்குன்னு டேங் உள்ள வருவான்னு நினைக்கல. ஏன்னா டேங் மீட்டிங் போயிருந்தான், வரதுக்கு 1 or 2 hours ஆகுன்ட்டு சொல்லிட்டு போயிருப்பான். அதனால தான் இந்த வேலையை 2 பேர் சேர்ந்து பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. டக்குன்னு உள்ளே வந்ததும் ஜங்குக்கும் சரி அஜுக்கும் சரி ஒரு மாதிரி அள்ளு விட்டுருக்கோம். 2 பேரும் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ சீனியர், இவன் இப்போ வரேன்னு சொல்லவே இல்லையே, மீட்டிங் தானே போயிருந்தான். எனக்கு மட்டும் அப்புறம் தெரியும், அவனோட செக்யூரிட்டி உனக்கே தெரில, எனக்கு மட்டும் தெரியும். டேங் என்னடா சீக்கிரம் வந்துட்டேன். அது ஹயாங் அப்படின்ட்டு நம்ம அஜுதான் ஆரம்பயாங் ஜின்ஹயாங் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பேசுகிறான். ஸோ இந்த பேரை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு தோன்ற ஒரே விஷயம், அவங்க கம்பெனியோட ஓனர்ஸ். ஐயோ அப்படின்ட்டு அவன் போய் முன்னாடி போய்ட்டு பவ் பண்ணுறான். ஸோ அப்போ நம்ம ஆரம்பிச்சுமே மாதிரி க்ரீட் பண்ணிவிட்டு அப்படியே கேபின்குள்ளே தான் வராங்க. நம்ம ஜங்குக் தான் விட்டா போதுன்னு வெளியே ஓடிடுறான். நம்ம டேங் தான் ஜங்குக் பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். ஜின்னதை நோட் பண்ணுறான். டேங் என்னாச்சு, ஏன் அந்த பையனை பார்த்து முறைக்கிற? அது ஜங்குக். எது அவன் தான் ஜங்குக்கா? ஹயாங் உங்களுக்கு தெரியாத மாதிரியே நடிக்காதீங்க. தெரியும்டா, வா வா உட்கார பேசணும் அப்படின்ட்டு நம்ம ஆரம்பம் ஜின்னு அப்படியே வந்து உட்காடுறாங்க. அஜு தான் அப்படின்ட்டு எங்கள் பக்கத்தில் நிற்கிறான். ஸோ
சொல்லுங்க ஹயோங், என்ன சாப்பிட்றீங்க? ஆமாம், என்ன திடீர்னு இந்த பக்கம்? என்ன ஆஃபீஸ் ஒழுங்காக ஓடுதா இல்லைன்னு ரவுண்ட்ஸுக்கு வந்திருக்கீங்களா? அப்படியும் சொல்லலாம் டேயோங், பட் நீ ஒரு பெரிய டீலிங்கை முடிச்சிருக்க. ஸோ உன்னை பார்த்து கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். என்னை பார்த்து கங்க்ராட்ஸ் பண்ணுறதுக்காக அங்கேருந்து இங்கேயா? ஓவராக இல்லை ஹயோங் உங்களுக்கு? அப்போ நம்ம ஜிந்தா பரவாயில்லையேட்டையும் இங்கே வர முன்னாடி வரமாட்டேன்னு கோவத்தை குப்பிளிச்சிக்கிட்டு இருந்த. இப்போது எல்லாம் சரியாக போச்சு போல இருக்கே. நார்மலாக சிரித்து பேசுகிற. என்ன இருக்கிறவங்களாம் நல்லா பார்த்துக்கிறாங்களா? அப்போ டேங் தான் முறைக்கிறான். ஸோ ஆரம்தான். சரி, உனக்கு ஏதோ ஒரு பையன் ஹெல்ப் பண்ணான்னு சொன்னியே, யாரா? வேறு யார்? ஜங்குக் சீனியர் தான். அப்போ நம்ம ஆரம் லேட்டாக சிரிச்சிட்டு அப்படியே சின்ன பார்த்துட்டு ரொம்ப பார்த்து பண்ணுறான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். ஸோ நம்ம டேங் தான், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஒன்றும் இல்லை டேயோங், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல, ஹாப்பி தான் எங்களுக்கு. ப்ராஜெக்ட் நம்ம கையில் வராதோன்னு ரொம்ப பயந்துட்டேன். இந்த பழைய சிஓகேன் தான், அவன் பார்த்த வேலை தான். பாவம் அந்த ட்ரெயினி பையனை போட்டு பிளாக்மெயில் பண்ணி அப்புறம் என்ன தான் பண்ணேன்? ஃபயர் பண்ணிட்டான். என்ன பண்ண சொல்கிறீங்க? அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், எதுவாகாமல் நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். பயந்து இப்போவே வந்துட்டு கம்பெனியில் இப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்குறான். ஃப்யூச்சரில் இவனால் இன்னொரு குழப்பம் வராதுன்னு என்ன ஒரு நிச்சயம்? அதனால் ஃபயர் பண்ணிட்டான். மேபி அவன் இன்னொரு கம்பெனிக்கு போய்ட்டு அவங்க வேலை பார்க்கட்டும் தான். எவ்வளோ நல்ல மனசுட்டாங்க உனக்கு அப்படின்ற மாதிரி ஜிந்தாடி சிரிக்கிறாரு. கலாய்க்கிறீங்களா? உங்கள் கலாயெல்லாம் போதும். ஏதாவது சாப்பிட்றீங்களா? சாப்பிட்லாமே. மினி ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணால் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லி சிரிக்கிறாரு. இங்கே டேங் திரும்பி அஜுவை பார்த்து தான் முறைக்கிறான். டே கேட்டாங்க, சொல்லிட்டேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி டேங்கிட்ட பச்சையாக சமாளிக்கிறான் அஜு. ஸோ ஆரம் தான் அப்படியே ரூமை சுற்றி பார்க்குறான். பரவாயில்ல டேங், யூஎஸில் உன்னோட கேபின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுற. அங்கே இருந்தப்போ நீ ரொம்ப கோல்டாக இருந்த. மூஞ்சும் ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே லைட்டாக வார்மாக இருக்க. லைக் உன் ஃபேஸோட ஸ்மைல் கூட. என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? சீரியஸாக சொல்கிறேன். எங்கள் பேரண்ட் ஜின் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காண்டா அப்படின்ட்டு நம்ம ஜின்கையில் ஒரு பூ எடுத்து கொடுக்குறாரு. உனக்கு வேணுமா? எனக்குலாம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு நம்ம ஜிந்தாடி ஆரம் கழி திருப்பி கொடுக்குறாரு. நம்ம ஆரம் தான் ஃப்ரேக்ரன்ஸுமே நல்லா இருக்கட்டையும். உனக்கு எந்தமா ஃப்ரேக்ரன்ஸ்லாம் பிடிக்குமா? சொல்லவே இல்லை. யூஎஸில் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணி நான் பார்த்தது இல்லையே. இங்கே அஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிரிப்பு வருது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணி நிற்கிறான். டேங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இது என்ன பெயிண்டிங் அஜு? உட்காந்து என்னத்தை மாட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பெயிண்டிங்கிட்ட போகிறாரு. ஸோ அது நம்ம டேங்க்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன். ஸோ அந்த கார்ட்டூனோட ஒரு பெயிண்டிங், லைக் நம்ம டேங் வீட்டில் இருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் தான். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு, ஹே டேங் இதை பாரு, உன்ன மாதிரியே இருக்கு, பட் அழகாக இருக்குடா. என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க வந்ததுலேருந்து? என்ன மனசில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் எதுவும் மனசை வச்சு பேசலை. ஜிந்தா உங்ககிட்ட பேசணுன்னு வந்தான். அஜோ பசிக்குதா, வா நம்ம இந்த மினி ஹோட்டல் போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு வரலாம். டேங்க்கு வேணுமா? எனக்கு வேண்டாம், கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன் டேங் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஆரம்பம் அஜியோவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இங்கே நம்ம ஜிந்தா நம்ம டேங்க பற்றில இடம் சிரிச்சிட்டு எப்படி போது இருக்கலாம். என்னதுக்காக இங்கே அமிச்சிங்க? ஏண்டா உனக்கு இன்னுமா பிடிக்கல இந்த இடம்? பிடிக்கலன்னெலாம் சொல்ல முடியாது, எனக்கு ஓகே தான், செட் ஆகிடுச்சு. பட் உங்களுக்கு தெரியும்ல இங்கே நான் வரமாட்டேங்கிறேன்னு. அஜுக்கு கூட தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த அஜு லூஸு ஃபுல்லாக அவனுக்கு தான் சப்போர்ட்டு. எதுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான்னு தெரில. இப்போ கூட பார்த்தீங்கல்ல, அவன் உட்காந்து இந்த பெயிண்டிங்கை மாட்ட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். கேட்டால் நான்லாம் ஹெல்ப்பே பண்ணலப்பா அப்படின்னு ஒரு சீன் வேறு போட்டுடுறான். எனக்கு அப்படியே அஜுவை பார்க்கும்போதே தூக்கி போட்டு மிதிக்கலாம் போல இருக்கு. ஃப்ரெண்ட் ஆகிட்டானேன்னு பார்க்குறேன். ஏண்டா? அட போங்க, நீ எதுக்குடா இவ்வளோ ஃபீல் பண்ணுற?
நீ தான் கல்லாச்சே, கரைய மாட்டியே, அப்புறம் என்ன? ஹயோங், உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், நான் கல் தான். ஆனாலும் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எதுக்காக இப்படி பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியல. அவன் எனக்காக செய்கிற ஒன்றும் ஏன் இந்த பூ, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே அவன் தான் பண்ணான். நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களே அந்த மின்மினி ஹோட்டல், அது கூட அவன் ஃப்ரெண்டோடது. அங்கேருந்து தினமும் எனக்கு ஃபுட்ஸ் அனுப்பிச்சு அனுப்புகிறான். நான் வேறு கம்பெனிலேருந்து ஆர்டர் பண்ணால் பார்சலில் மாட்டி வைக்கிறான். நான் என்ன பண்ணாலும் அவனோட பார்வையிலேருந்து என்னால் தப்பிக்கவே முடியல. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். அன்றைக்கி உனக்கு ஹர்ட் ஆகணுன்னு இந்த ஃப்ளார்ஸத்துக்கு குப்பையில் போட்டேன். நான் கீழே போயிட்டு வரதுக்குள்ளே இன்னொரு ஃப்ளவர் வாங்கி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி அந்த மீட்டிங்கில் நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். சுத்தமாக என்னால் சொல்லக்கூட முடியல. கோவம் என் மேலே எனக்கு வெறுப்பாயிடுச்சு. எதுக்காக நான் அதை ஒழுங்காக நோட் பண்ணலன்ற வெறுப்பு. ஒரு நிமிஷம் அவன் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்னு யோசிக்க கூட முடியல. ஆனாலும் எனக்கு அவன் மேலே கோவம் மட்டும் போகவே மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கோவம் வருது ஹயோங், உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அவன் சட்டை காண பிடிச்சி கேட்கணும், எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுற? எதுக்காக இந்த கடனை மூடி விட்டுட்டு போகிற? நான் தூங்கும் போது எதுக்கு என் முடிய கோதி விடுற? என்னை எதுக்காக அங்கங்கே ஒளிஞ்சு பார்க்குற அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி கேட்கணும் போல இருக்காயோ. ஆனால் என்னால் முடியல. அவன் மேலே கோவம், அவன் கிட்ட வந்தாலே எதுவும் எனக்கு ஒரு மாதிரி. டியாங் ரிலாக்ஸ். அது முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு. ஏன் ஜங்குக்கு நீ ஒரு சான்ஸ் தரக்கூடாது? இப்படிப்பட்டவனுக்கு சான்ஸா? இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. நீயே சொன்ன அது அந்த மூமெண்ட்டில் நடந்தது. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணதில்லை நீ தானே சொன்னட்டேன். போதும் ஹயோங், அவனை பற்றி பேச வேண்டாம். எனக்கு ஜங்குக் பற்றி பேச விருப்பம் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே உள்ளே வரான். டேங்க்கு டீ எடுத்து வச்சுட்டு ஜின்னுக்கு டீ எடுத்து வைக்கிறான். நம்ம ஜங்குக் அப்படியே நின்றுட்டுருக்கான். டேங் தான் ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறான். ஆனால் ஜங்குக்கோட கண்ணில் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கு. டேங் தான் அப்படியே முறைச்சிட்டு அந்த டீ எடுத்து குடிக்கிறான். அவங்களோட கண்ணு டீயை மட்டுமே பார்த்து குடிச்சிட்டு இருக்க. ஜங்குக்கோட கண்ணு நம்ம டேங்க மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் எப்படி பார்க்குறானா நம்ம டேங்க ஆல்மோஸ்ட் ரசிக்கிறான். அவனோட பார்வை ஒரு வாட்டியாவது ஜங்குக்கை பார்த்துறாதான்னு ஒரு சின்ன ஏக்கம். இப்படி தான் நம்ம டேங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஜிந்தா நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜிந்தா ஜங்குக்கு ஒரு கிளாஷ் பார்க்க அப்படியே திரும்பி நம்ம டேங்க ஒரு வாட்டி பார்க்குறான். டேங் தான் டீயை குடிச்சிட்ருக்கான். அப்படியே அவன் கண்ணோட ஐபால் அப்படியே மேலே பார்க்குது. நம்ம ஜங்குக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு டீயை குடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஜங்குக்கு வச்ச கண்ணு வாங்க டேங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். இது நம்ம ஜின் நோட் பண்ணிட்டு அவரோட மனசுக்குள்ள டேங் எதுக்காக நடிக்கிற? உனக்கு இன்னும் அவ்வளோ பிடிச்சிருக்குல்ல, ஆனால் நடிக்கிற. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் நீ அவனை பற்றி நிறைய என்கிட்ட சொன்ன. நீ சொன்ன விதத்தை பார்க்கும்போது எனக்கு தப்பாக தான் தோணுச்சு. நிஜமா உன்னை இங்கே அனுப்பும் போது கூட எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா ஜங்குக்கு இங்கே வேலை பார்க்குறான்னு எனக்கு தெரியும். இது ஆரம்பெடுத்த முடிவுன்றனால என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு நானும் தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஜங்குக்கு உனக்காக செய்கிற சின்ன சின்ன விஷயம் உன்னோட கல் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக ஈரமாக்கிட்டு இருக்க. நீ இன்னும் அதே லவ்வில் இருக்குன்னு தெரியுது. சொல்லப்போனால் இன்னும் அவங்ககிட்ட நீ விழுந்துக்கிட்டு இருக்க உனக்கே தெரியாமல். ஆனால் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறல்ல. இவன் நல்ல பையன்தான். மேபி அந்த மூமெண்ட்டில் தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா. இப்போது என்ன கேட்டால் ஜங்குக் நல்ல பையன்தான். அதை நீ புரிஞ்சுக்கிறனாலும் சீக்கிரம் வரும்ட்டேன் அப்படின்ட்டு ஜின் அப்படின்னு நினச்சிட்டு ரெடியே டீ தான் குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அந்த டீ கப் அப்படியே எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே தான் போகிறான். ஸோ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஜின் தான் அப்படியே டேங்கோட கேபின் விட்டு வெளியே வராங்க. டேங்க கூடயே வரான். ஸோ ஜின் தான் காய்ஸ் எல்லாம் லிசன் பண்ணுங்க. இன்றைக்கி நைட் நம்ம ஆஃபீஸில் சக்ஸஸ் பார்ட்டி நடக்க போகுது.
என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ தான் இது நான் கொடுக்குற ட்ரீட். அவங்க இங்கே வந்து அவனோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை சூப்பராக முடிச்சிட்டான். ஆனால் இதுக்கப்புறம் அதை பில்ட் பண்ணி கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்கு. ஸோ இது டேங்கான பார்ட்டி அப்படின்ட்டு. ஸோ நம்ம சொல்கிறாரு டின்னர் ட்ரிங்க்ஸு பார்ட்டின்ட்டு. இன்றைக்கி நைட் ஃபுல்லாக எல்லோரும் ஆஃபீஸில் தான் இருக்க போகிறீங்க, மறந்துடாதீங்க, ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறாரு. ஸோ நம்ம டேங்கை பார்த்துட்டு குட் லக், நீ நம்ம கம்பெனியை நல்லபடியாக கொண்டு வரன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கட்டையும். கண்டிப்பாக யோங். இந்த பக்கம் நம்ம ஜிந்தா அப்படியே ஆரம்புக்கு தெரியாமல் அப்படியே நம்ம ஜங்குக் கிட்டே போகிறாரு. ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படின்ட்டு க்ரீட் பண்ணுறான். ஸோ நம்ம ஜின்னா அப்படியே புக் பண்ணிட்டு ஜங்குக்கா, ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? அதெல்லாம் தெரியும். கீப் ட்ரைங், நல்லா ட்ரை பண்ணுறா, கல்லும் கரையுண்டா. எனக்கு புரியல சார். உன்னோட கல் நீ இப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா கரைஞ்சிரும்ன்ற, புரியுதா அப்படின்ட்டு அங்கே கண்ணை காட்டுறான். ஸோ ஜங்குக் தான், நிஜமாவா? ஜின்னதுக்கு எதுவுமே சொல்லாமல் சிரிச்சிட்டு நம்ம ஜங்குக்கோட ஷோல்டர் நம்ம டேப் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே போகிறான். ஸோ இப்போ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஸோ எல்லோரும் பார்ட்டிக்கு ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு டின்னருன்ட்டு எல்லாம் வந்து சப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு பிளேட்டில் ஃபுட்டு மட்டும் எடுத்துகிட்டு அங்கே இருக்க ஒரு சேரில் உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சேர் போட்டு தான் டேங் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டேங் உட்காந்துக்கிறத பார்த்து தான் ஜங்குக் வந்து உட்காந்துட்ருப்பான். ஸோ இப்போ ஜங்குக்கோட கொலீக்ஸ் தான் அப்படியே பக்கத்தில் வராங்க. ஹேய் ஜங்குக்கா, தா. இல்லைல்ல, நான் குடிக்கலாம் மாட்டேன். ஏய் சும்மா சீன் போடாதா, எல்லா பார்ட்டிலையுமே நீ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்காது. ஏய் பொய் சொல்லாதா, ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தானே, கொஞ்சமாக குடி. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அங்கே தான் பார்க்குறான். அங்கே தான் ஜங்குக்கு தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான், இல்லை எனக்கு வேண்டாம். ஏய் டா பிடி, வேண்டான்றல்ல, ப்ளீஸ் விடுங்க. அப்போ ஜங்குக் கையிலேருந்து பிளேட் அப்படியே பிடுங்கிட்ட. என்னடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, எவனை பிடிடா, வேண்டான்றல விடுங்க, எதுக்கு அப்படி ஃபோர்ஸ் பண்ணுற, விடு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த கிளாஸ் ஒன்று தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே அங்காடியே சாப்பிட்டுட்டு ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கான். எதுக்காக இவ்வளோ ஓவர் சீன் போடுறான்? ஃபார்மாலிட்டிக்கு தானே குடிக்க சொல்கிறாங்க. ஏதோ நான் இருக்கன்றனால இப்படி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை அந்த வயசுலேயே அப்படி குடித்தவன் தானே, இப்போ அவனுக்கு என்ன குடிக்கிறது புதுசா, எதுக்காக இவ்வளோ சீனு அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க நினச்சிட்ருக்கான். டேய் விடுங்கடா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு இது பண்ண நம்ம ஜங்கு கூட வாயில் அப்படியே ட்ரிங்கை ஊற்றி விடுறாங்க. நம்ம அவங்க தான் அதை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி காண்டாக தான் இருக்கு. வந்து எந்திரிச்சு அவன் வேறு பிளேஸ்க்கு போகிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படி ஒரு மாதிரி குடிச்சிட்டு டக்குனு எல்லாரும் தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு நிற்கிறான். சி எதுக்குடா இப்படி பண்ணுறீங்க, வேணான்றல. ஹேய் ஜங்குக், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி, மயிறு, எனக்கு வேணான்னா எனக்கு வேணாதான், ஒரு வாட்டி சொன்னால் புரிஞ்சுக்கணும். சி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவனோட வாயை அப்படி தொடச்சிக்கிட்டே போகிறான். ஜங்குக்கு லைட்டாக அப்படியே கண்ணு ஒரு மாதிரி இருட்டுது. சே அப்படின்ட்டு அவன் திருப்பி அவன் ஹெட் ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே ரெஸ்ட் ரூம் சைடுக்கு தான் போகிறான். ஸோ அப்படியே ரெஸ்ட் ரூம் டோர்கிட்ட போக டக்குன்னு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே தடுக்கி வீழ பார்க்குறான். ஸோ அப்போ டக்குன்னு அவனை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்க நம்ம ஜங்குக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புஷ் பண்ணுறான். ஷோல்டரில் கை வச்சு அப்படியே செவுத்துல சாச்சி அந்த பர்சன் நிற்க வச்சுட்டு இவனும் ஒரு பக்கம் சாஞ்சு நிற்கிறான். யார் அப்படின்ற மாதிரி பார்க்க தலை எங்கே போகிற ஜங்குக்கா, கம் லெட்ஸ் டூ இட். நவுரி, ஏய் என்ன நீ பண்ணுற, கையேட்ரி, நவுரு, ஏய் விட்ரி. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருக்கான். மா என்ன பண்ணுற, ஏய் டூ யோர் ஒர்க், க்ளீன் பண்ண வந்தால் க்ளீன் மட்டும் பண்ணிட்டு போ. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவளுக்கு என்கிட்ட என்ன பேச்சு, நவுண்டு போ அந்த பையனை விட்ட
அப்படின்ட்டு அவங்க ஜங்குக்கு அப்படியே நகட்டி நிற்க வைக்கிறாங்க. இங்கேருந்து போறியா டேக் சார்ட்ட சொல்லவா? ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு தான் தேங்க்ஸ்மா அப்படின்ட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே மூஞ்சி தான் அப்படியே அடித்து கழுவுறான். அந்த சரக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஜங்குக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஹெட் பெயினாக இருக்குது. ஸோ ஒரு கிளாஸ்க்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு தான் அப்படியே தலையிலே டப்பு டப்புன்னு 4 தடவை அடிச்சுட்டு இங்கேருந்து இப்போ போயிடணும். வேணாம் ஜங்குக்கா அவங்க இந்த நிலமையில பார்த்தான் சீரியஸாக ஒன்று மன்னிக்கவே மாட்டான். எந்திரிச்சு ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள அவனே நினச்சிட்டு இருக்கான். ஸோ அங்கேருந்து அப்படியே தள்ளாடிட்டே அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் கீழே தான் இறங்கி வரான். ஸோ நம்ம ஜிமின் தான் டே மச்சான் என்ன பண்ணிட்டுருக்குற, எங்கே போகிற, பார்ட்டி இன்னைக்கு உன் கம்பெனியில் தானே? ஜிமினா என்னடா என்னாச்சு சுகா எப்படி அப்படின்னு சொல்ல சுகா தான் அந்த பார்சலை வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கை பிடிக்கிறான். என்னடா ஆச்சு நீங்கள் எப்படிங்க? அது ஆரம் சார் இன்னைக்கு வந்திருந்தார். இங்கே ஃபுட்டு இன்றைக்கி நைட்டு சப்ளை பண்ண சொல்லியிருந்தார். அதனால் வந்தோம். ஆள் பத்தில் நாங்களே வந்தோம். உனக்கு என்னடா ஆச்சு? அது வந்து சுகா கொலீக்ஸ் தேவையில்லாமல் சரக்கு தூக்கி ஊற்றிட்டானுங்க. நீ குடிக்கவே மாட்டியே சொன்ன கேட்கல. ஃபார்மாலிட்டின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சுகா. என்னை போய் வீட்டில் விட்றா. எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுடா. ட்ரைவ் பண்ண முடியுமான்னு தெரில. சரிவா போகலாம் அப்படின்ட்டு நம்ம சுகா தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவங்க கேபின்குள்ளே தான் ஒரு பொண்ணு என்ட்ரி ஆகுறா. சொல்லுங்கள் மிஸ் லோ, என்ன காலங்கத்தலையே எங்க? அது சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குதுன்னு போலீஸ் ஸ்டேஷனா? சார் என்ன ஒருத்தர் ஹராஸ் பண்ணிட்டாரா? வாட் த ஹெல் என்ன சொல்கிற? சார் அது ஷேரு ஜங்குக் சார். வாட் அப்படின்ட்டு நம்ம டேங்க் ஒரு மாதிரி கோவத்தில் எந்திரிக்கிறான். மைண்ட் யூ வேர்ட்ஸ், என்ன பேசுகிற? சார் அது நேற்று ஜங்குக் சார் அவர் குடிச்சிருந்தார். ரெஸ்ட் ரூம் கிட்டே என்கிட்ட பேடாக டச் பண்ணி என்ன விசுவா ஷட் அப். யாரை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்கா? சார் அது அங்கே சிசிடிவி கூட இருந்துச்சா? நீங்கள் வேணும்னா சிசிடிவி செக் பண்ணி பாருங்கள் சார். அங்கே என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள் சார். உன் பேச்சை நம்பினா எம்ப்ளாயி செக் பண்ணி பார்க்கணுன்றியா? சார் நானும் ஒரு எம்ப்ளாயி தான். நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் ஜங்குக்கை இந்த விஷயத்துக்காக பனிஷ் பண்ணுவீங்கன்னு நம்பி தான் வந்தேன். ஸோ ப்ளீஸ் ஓகே வெயிட் அவுட் சைட் அஜு உள்ள வர சொல்ல. ஓகே சார் அப்படின்ட்டு இப்போ லூதாடே வெளியே போகிறா. ஸோ நம்ம அஜு அப்படியே உள்ளோன்ட்டு டேய் என்னாச்சுடா எதுக்குள்ளே அழுதுட்ருக்கா? அவள் என்ன சொன்னா தெரியுமா? என்னடா சொன்னா? ஃபஸ்ட்டு சிசிடிவி பார்க்கலாம், அப்புறம் தான் அவள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியும். ஏன்டா என்ன ஆச்சு? அது எடுத்துகிட்டு வா, சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். யார் பார்க்குறாத அப்படின்ட்டு இங்கே நம்ம டேங் கேட்க வித்தின் 5 மினிட்ஸில் டேங் டேபிளுக்கு நேற்று நைட்டு உள்ள சிசிடிவியோட ஃபுட்டேஜ்லாம் வருது. டேங் அப்படியே ரெஸ்ட் ரூம் கிட்டே சிசிடிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ரெஸ்ட் ரூம் சைடில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ லூ ஆப்போசிட் சைடில் வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கு அவளோட மேலேயே அப்படியே விழுகிறான். இங்கே அஜுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஜர்க் ஆகிடுச்சு. என்னது அது? ஏன் ஜங்குக் சார்? ஷட் அப் கவனி. நம்ம ஜங்குக் தான் அப்படியே லூவோட ஷோல்டரை பிடிச்சி அப்படியே அந்த பாத்ரூமோட ஒரு எட்ஜில் அப்படியே பாயிண்ட் பண்ணிவிட்டு அவன் ஒரு பாயிண்டில் நிற்கிறான். லூவோட ஷோல்டரில் நம்ம ஜங்கு கை இருக்குது. லூ அவளோட ஃபிங்கர்ஸ் வச்சு அந்த கையை எடுத்து விட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. திரும்ப ஜங்கு அப்படியே லூ மேலே சாஞ்சு அவன் மேலே கையாங்க வச்சு தடவிட்டு இருக்கான். அவங்கள அது அதுக்கு மேலே பார்க்க முடியல. டக்குன்னு அதை ஆஃப் பண்ணுறான். அவன் அப்படியே அவன் கண்ணை மூட அவனுக்கு என்னென்னமோ மண்டக்குள்ளே ஓடுது. ஜங்குக்கு எங்க? இருடா விசாரிக்கலாம். ஜங்குக்கு எங்கன்னு கேட்டா அப்படின்ற மாதிரி இங்கே அவன் கத்துறான். கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு எங்கள் அஜு தான் அப்படியே போகிறான். சீனியர் என்னடா என்னாச்சா?
இது டேன் கூப்பிட்றான். டேன் கூப்பிட்றானா? ஏன் என்னாச்சு? இல்லை உள்ள உள்ள வரீங்களா? சரி, இப்போ நம்ம ஜங்கு கண்ணத்துலேயே பல்லாருன்னு ஒரு அடி விழுகுது. டேன் என்னாச்சு? என்னடா பண்ணி வச்சிருக்க? போயும் லோகிட்ட போய் தப்பாக நடந்துக்க பார்த்துருக்க. டேன் என்ன பேசுகிற? நான் போய் லூக்கிட்டேயா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லட்டையா. நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். மிஸ் லோ அப்படின்னு கூப்பிட்டு இப்போ லூதா வரா. என்னாச்சு நேற்று அப்படின்றமா கேட்க, இப்போ லூதா நேற்று ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு இருந்தா. ஜங்குக்கு மேலே ஃபோர்ஸ்ஃபுல்லாக என் மேலே அது சார் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாரா? இல்லைடா, நான் பண்ணல. நான் பண்ணலடா. வாயமோடா, நீ ஜன்னலாக பண்ணன்னு சிசிடிவியில் பார்த்துட்டு தான் வரேன். இல்லை, நான் அப்படி பண்ணுவேண்ணா? டேய், என்னை பற்றி தெரியாத நானா அப்படி பண்ணுறாளா? நான் நேற்று ரொம்ப கான்சியஸாக தான் இருந்தேன். ஜங்குக் நேற்று நீ குடிச்சிருந்த, நேற்று நீ பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குல்ல? இல்லைடா டே, நான் குடிச்சிருந்தேன் தானா? ஆனால் இல்லை, நான் வந்து தெளிவாக தான் இருந்தேன். ஒரு கிளாஸ் குடிச்சதுக்கெலாம் நான் இதுவாகலை. தெளிவாக தான் இருந்தேன்னா உடனே நான் கிளம்பிட்டேன். நேற்று ரெஸ்ட் ரூம் கிட்ட பார்த்ததுன்னு உண்மை தான். பட் அது மாதிரி எதுவும் நடக்கலட்டே. அது உண்மை கிடையாது, நம்பாத. வாய மூடு. நீ என்கிட்டே எப்படி நடந்துக்கிட்டே வந்தானே? சங்கு கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிடுறான். என்ன சொல்கிற? நான் எப்போ? வாய மூடிற. எல்லாரும் இருக்காங்களே நான் பார்க்குறேன். நான் வாயை திறந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சேனா இப்போ சங்குக் தான் டேங் கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம டேங் தான் சரி கையை விடு ஜங்குக்கா சாமவா அப்படின்ட்டு அப்படியே அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம டேங்கோட கேபின்குள்ளே தான் போகிறான். இங்கே லூதா ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிகிட்டே நிற்கிறா. இதாச்சும் பார்க்குறான். ஆனந்தமே கேட்டுக்கல, பேசிக்கல, ரொம்ப அமைதியாக இருக்கான். இங்கே நம்ம டேங் தான் கையை விடுறியா? டேங் என்ன சொல்கிற? நான் எப்போ உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன்? ஓ, எல்லாம் மறந்துருச்சோ? நீ குடிச்சா என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரியாமல் போயிருதா? அன்றைக்கி அப்படி தான் நல்லா குடிச்சிட்ட என்கிட்ட எப்படி நடந்துக்கு வந்த. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட டேங் என்ன பேசுகிற? நான் உன்கிட்ட தப்பாக நடந்துக்கு வந்தேனா? சும்மா விளையாடாத டேங். உனக்கு மேலே கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்குன்னு இப்படிலாம் என்கிட்ட நான் எப்படி அவங்கள பண்ணுவேன்? நீ பண்ணாமலே நான் சொல்கிறேன். அன்றைக்கி மட்டும் நான் உன்னை தள்ளி விடாமல் இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்பேன்னு கூட என்னால் சொல்ல முடியல. அதை நினச்சி நான் அப்போவே செத்துருப்பேன். நீ பண்ணதை நினச்சி நான் இப்போ கூட உன்னை நினச்சி நான் வெறுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணணும் அப்படி? ஏன் உனக்கு தெரியாதா? நீ என்ன பண்ணணும் உனக்கு தெரியாதா? ஜங்குக்கா வேணாம், ஜங்குக் விட்டுட்டு, ஜங்குக் வேணாம், ஜங்குக் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. ஜங்குக் விட்டுட்டா. நம்ம ஜங்குக் தான் டேங் மேலே அப்படியே ஒரு மாதிரி ஓவர் ஆகுறான். டேங்கோட இறுக்கி கட்டிக்கிறான். ஜங்குக் விட்டு வேணாம், கை எடுத்துற, தப்பு. ஜங்குக் விட்டுட்டு. ஜங்குக்கோட கை தான் டேங்கோட உடம்புல அங்கங்கன்னு தடவுது. நம்ம டேங்கால் அதை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. தள்ளுடா அப்படின்ட்டு இங்கே டேங்க் ஒரு மாதிரி ஆகி அவன் கண்ணிலேருந்து ஒரு 8 இயர்ஸ் ஆகுது. நான் போ அப்படின்ட்டு டேங் தான் ஒரு ஃபோர்ஸ் அப்படி பிடிச்சி நம்ம ஜங்குக்கு அந்த பெட்லேயே ஃபுல்லாக தள்ளி விட்டுடுறான். டேங் எங்கே போகிறான் இங்கே அப்படின்ட்டு நம்ம டேங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். ஸோ டேங் தான் அவன் கையை அப்படியே உதறிட்டு அப்படியே பெட்லேருந்து கீழே விழுகிறான். போகாத இங்கே டேங் விட்டு நான் போகணும் வேணாம். போகாத. நீ எங்கே போகிற? எனக்கு வேணும் இருடா. எங்கே போகிற அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு இது பண்ண டேங் தாடியே எந்திரிச்சு கதவுக்கிட்ட போயிட்டு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு எந்திரிச்சு டோர்கிட்ட அப்படியே வர டேங் ரொம்பவே பயப்படுறான். ஜங்குக்கு ரொம்ப வேகமாக வரான். கதவை டக்குன்னு லாக் பண்ணிவிட்டு அப்படியே தப்பா போட இங்கே ஜங்குக்கு கதவை அப்படியே டக்குன்னு தத்திக்கிட்டு இருக்கான். தோற
டேயாங் திறந்துரு, ஒரு சொல்லணும், தோறடா, எனக்கு வேணும் இப்போ, இங்கே வா டேயாங். வரமாட்டேன், வரமாட்டேன், வரமாட்டேன் அப்படின்ட்டு டேங்கோனோட காதில் கை வச்சுட்டு அப்படியே அங்கே வெளியே ஒரு சோஃபா இருக்கும். அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்கான். அவன் கால் அப்படியே நல்லா இறுக்கிட்டு, அவன் காதில் கையை வச்சு நல்லா இறுக்கி மூடிட்டு, கண்ணை நல்லா இறுக்கிக்கிட்டு, அவன் உதட மட்டும் ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டே வரமாட்டேன் முடியாதுன்ற மாதிரி அவன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஒன்று பண்ணுது. தேங்க தோற தோற அப்படின்னு நம்ம ஜங்குக் தான் டோர் அப்படியே நாக் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் அப்படியே தரையில் சாஞ்சு உட்காந்துருப்பான். அப்படியே அந்த டோரை மறுபடியும் நாக் பண்ண இங்கே நம்ம அங்கே தான் பயமாக இருக்குது. உள்ள ஒரு நடுக்கம் அவனையே அறியாமல் வருது. அந்த சத்தம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே நின்ற எங்கள் டேங்க்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. பயம் அப்படியே நெஞ்சுக்குள்ளே இருக்குது. அவனோட உடம்பு அவனே போட்டு அப்படி தேய்க்கிறான். இல்லை 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 ஜங்குக்கு எப்படி நான் நினைக்கல. ஜங்குக்கு நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இப்படி நடந்துக்கிட்ட என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட அப்படின்ட்டு நம்ம டேயாங் தான் ரொம்ப ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டு இருக்கான். லவ் பண்ண ஜங்குக்கா, நீ என்கிட்ட அப்படி பல்லகல்லையா? நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ணணும். நான் காட்டாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு லவ் மட்டும்தான் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன? எனக்கு எதுக்கு நீ பர்மிஷன் இல்லாமல் எடுத்து விட்ட? என்கிட்ட நீ என்ன பண்ண பார்த்த? நான் மட்டும் வெளியே வரலன்னா நீ இருப்ப, ஏதாவது பண்ணியிருப்ப அப்படின்ட்டு டேயாங் தான் ரொம்ப அழுகிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிருக்கும். நம்ம ஜங்குக் தான் அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறான். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் கெஞ்சி அப்படியே பார்க்குறான். அங்கேருந்து அந்த ஃபுட்டு, அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில்னு எல்லாம் கீழே விழுந்திருக்கு. பெட்டில் அப்படியே சாப்பாடெல்லாம் ஒரு மாதிரி இதுவாய் செதறி கிடக்கு. ஜங்குக் தான் ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு, ஏன் இவ்வளோ தலை வலிக்குது? இது என்னாச்சு? நான் டேயாங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேனா? என்ன எனக்கு இதுமாரி ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன நடந்துச்சு நேற்று? ஏன் இந்த டோர் க்ளோஸாக இருக்கு? டேயாங் எங்க? டேயாங் இருக்கியா? கதவை தர. நம்ம டேயாங் தான் இன்னும் சோஃபாவில் அப்படியே தான் உட்காந்துருக்கான். அவன் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்கு. நைட்டு முழுக்க தூங்காமல் அழுதுகிட்டே இருந்திருக்கான். நம்ம டேயாங் தான் ஜங்குக் சத்தம் கேட்டோன்னே சோஃபா விட்டு அப்படியே எந்திரிக்கிறான். அவன் கண்ணில் இந்த டியர்ஸ் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே எந்திரிக்கிறான். போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான், டேயாங் என்னாச்சு? வெளியே போ, என்னாச்சுடா அப்படின்ட்டு ரூம் விட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஜங்குக் தான் டேக்கிட்ட வரான். டேயாங் தான் ஒரு 2 அடி தள்ளி போயிட்டு, வெளியே போயிட. ஏண்டா ஒரு மாதிரி பேசுகிற? ஜங்குக்கா மரியாதை வெளியே போயிருன்னு. டேய் ஏன் அழுகிற? போ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி வெளியே தான் தள்ளுறான் டேயாங். என்னடா என்னாச்சுன்னு சொல்லு, இங்கேருந்து போயிரு, மூஞ்சில் முழிக்காத. டேய் என்னாச்சு? நான் என்ன பண்ண? போயிரு இங்கேருந்து. என்னை கொண்டு பேச வேண்டாம், மூஞ்சில் முழிக்க வேண்டாம், நீ என்னை பார்க்க வராத, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வரக்கூடாது. டேய் என்னன்னு சொல்லுடா. என்னன்னு சொல்லாமலே ஏன்டா இப்படி பண்ணுற? டேயாங் கதை தர. டேயாங் கதவை தரன்னு சொன்னேன். டேயாங் நம்ம டேயாங் தான் அந்த கதவு பின்னாடி சாஞ்சு நின்றுட்டு, போயிருடா, எனக்கு கூட பார்க்க கூட விருப்பம் இல்லை, இங்கேருந்து போயிரு, எனக்கு மூஞ்சி பார்க்க வேண்டாம், ப்ளீஸ் இங்கேருந்து போயிரு ஜங்குக்
அப்படின்ட்டு ரொம்ப அழுகிறான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, அங்கேயே நிற்கிறான். டேய் என்ன ஆச்சுன்னு சொல்லுடா, சொன்னால் தானே தெரியும். டேய் என்ன நடந்துச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைடா. நீ நீ எதுக்காக இப்படி பண்ண? இங்கேருந்து போ, நான் உன்னை இப்படி எதிர்பார்க்கல, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கல. நான் என்ன பண்ணனே தெரில, இவன் என்ன சொல்லவும் மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணனா அது சொல்லட்டையா? நீ சொன்னால் தானே என்னால் திருத்திக்க முடியும். என்ன விஷயம்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ, எனக்கு கொண்டு பேச வேண்டாம் வேண்டாம் போயிரு அப்படின்ட்டு மறுபடியும் டேங் கத்துறான். ஜங்குக் தான் சரி, அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு கோவமாக இருக்கான். சரி நம்ம இங்கேருந்து போகலாம், கொஞ்ச நேரத்தில் அவனே சரியாகிடுவான், போய் பார்ப்போன்ட்டு நம்ம ஜங்குக் தான் அங்கேருந்து அப்படியே அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கான், தண்ணி அள்ளி ஊற்றி குடிக்கிற மாதிரி தான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே குளிச்சுட்டு இருக்கும் போது இரு இல்லை எனக்கு வேணாம், ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ, விடு வேண்டான்றல ஜங்குக்கா, விடு ஜங்குக்கா, எனக்கு வேண்டாம், இப்படிலாம் பண்ணாத அப்படின்ட்டு ஜங்குக் மண்டக்குள்ளே நிறைய அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேனா? நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கா இவ்வளோ கோவமாக இருக்கான் அவனுக்கு? நான் அவனை லவ் பண்ணது அவனுக்கு பிடிக்கலையா? அதனால தான் இவ்வளோ கோவமாக இருக்கானா? சரி, நான் கொஞ்சம் அவனுக்கு டைம் கொடுக்குறேன், அவன் யோசிக்கட்டும். ஸோ அப்படியே ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் ஜங்குக் தான் வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக் அவங்க வீட்டையே பார்த்துட்டு இருக்கான். அவங்களோட வீட்டு ஜன்னல் திறந்துருக்கு. நம்ம ஜங்குக் தான் அதையே பார்த்துட்ருக்கான். டேங் அந்த ஜன்னல் பக்கம் ஒரு வாட்டி வந்துட மாட்டானா? அவனை பார்த்துட மாட்டோமா, அவன்கிட்ட பேசிட மாட்டோமான்னு அவனும் இந்த 2 நாளில் நிறையா வாட்டி போயிட்டு டேங் வீட்டை தட்டி பார்த்துருப்பான். ஆனால் டேங் பேச தயாராகவே இல்லை, பேச்சு கூட கொடுத்துருக்க மாட்டான், வராத போயிருன்னு கூட இந்த தடவை சொல்லியிருக்க மாட்டான், ரொம்ப அமைதியாகவே இருந்திருப்பான். ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா அவன் ப்ரப்போஸ் பண்ணனால தான் டேங் வந்து பேசாமல் கோவப்படுறான்னு நம்ம ஜங்குக் நினச்சிட்ருக்கான். ஆனால் ஜங்குக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியலை. ஏன்னா அவன் ரொம்ப குடிச்சிருந்தனால அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. கொஞ்சம் தான் ஞாபகம் வந்திருக்கும். அதுவும் இவன் லவ் யூன்னு சொன்னதும், அவன் என்னை விட்டுட்டு நான் போகிறேன்னதும், இந்த மாதிரி சின்ன வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம ஜங்குக்கு ஞாபகம் வந்திருக்கோம். மற்றபடி ஜங்குக் போயிட்டு அவங்க அந்த மாதிரி அப்ரோச் பண்ணது அவனுக்கு ஞாபகமே இருக்காது. ஸோ அப்படி கொஞ்சமாக டேஸஸ்லாம் போயிட்டே இருக்கு. இங்கே ஜங்குக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் அவன்கிட்ட பேசவே இல்லை. ஒரு 5 நாள் ஆயிருக்கும். நம்ம ஜங்குக் தான் அந்த 5 டேஸ்க்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். அவனால் சுத்தமாக அவங்ககிட்ட பேசாமல் அவனை பார்க்காம இருக்கவே முடியல. ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் காலையில் எழுந்திரிச்சு தான் மறுபடியும் இந்த வாசலில் உட்காடுறான். நம்ம அவங்க வீட்டை தான் அப்படியே பார்க்க வீடு பூட்டிருக்கு. மா மா சொல்லு ஜங்குக், என்ன விஷயம்? மா அவங்க வீட்டு ஏன் பூட்டு போட்டிருக்க? ஏன் பூட்டு போட்டிருக்கா? என்னடா தெரியாத மாதிரியே கேட்குற? என்னம்மா? டேங் தான் நேத்தே அவன் ஃபாரினுக்கு கிளம்பிட்டானே. என்னம்மா சொல்கிற? ஆமாம், அவன் நேத்தே கிளம்பிட்டானே. அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்ன நான் சொல்லணும்? டேங் எதுவும் சொல்லலை? இல்லையே, எதுவுமே அவன்கிட்ட சொல்லலை. என்ன நீ சொல்ல மாட்டே ஒரு வார்த்தை கிட்ட? டேங் போகிறான்ற? டேய் அதெல்லாம் இல்லைடா, நீயே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தல்ல, அதனால தான் அவன்கிட்ட எதுவும் சொல்லிக்கலாம்மா. டேங்மா அவன் போகிறான்னு கூட ஒரு வார்த்தை கிட்ட சொல்லலையே. அவனும் சொல்லலைம்மா. ஏன் ஜங்குக்கு அவன் மாதிரி ஆகிற? அவன் படிக்க தானே போயிருக்கான். அம்மா சரி விடு, ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? விடு, அவன் வந்துடுவான்டா, இப்படிங்க தானே வருவான். விடு பார்த்துப்போம், அவங்க வீட்டுங்க தானே இருக்கு, எப்படி இருந்தாலும் இங்கே தான் வருவான், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் ஜங்குக்கு கொஞ்சம் ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே ஜங்குக்கு அவங்க அம்மாட்ட ஃபுல்லாக வாய்த்து வந்து சொல்லவும் முடியல, அதுக்கு நம்ம ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்தவும் முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு தான் அப்படியே போகிறான். ஸோ அந்த வீட்டு திண்ணையில் அப்படியே உக்காந்துட்டு அந்த தூணில் சாஞ்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கடியே கண்ணை மூட
நம்ம ஜங்குக்கும் டேயாங்கும் தான் அதே திண்ணையில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குக்கூட நெத்தியோட நம்ம டேயாங் நெத்தியோடையே சேர்ந்துருக்கு. ஜங்குக் தான் அப்படியே டேயாங் கண்ணையே பார்த்துட்ருக்கான். டேயாங்கும் வச்ச கண்ணு வாங்காமல் கண்ணை கூட சிமிட்டாமல் அப்படி நம்ம ஜங்குக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் நம்ம ஜங்குக்கு அது ஞாபகம் வர சட்டுன்னு எந்திரிக்கிறான். டேயாங் விட்டு போயிட்டியாடா அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே ஒரு ஏக்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் டேயாங் தான் ஃபாரினுக்கு வந்திருப்பான். அவனுக்கு காலேஜில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஃபாரினுக்கு போகிறதுக்கான அவனுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கோம்ல. ஸோ அதை அவன் பயன்படுத்தி தான் அங்கே போயிருப்பான். ஸோ இங்கே ஜங்குக் தான் மா என்னடா டேயாங் வீட்டுக்கு யாரோ புதுசாக வராங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவன் தான் வீட்டை விட்டு தானே. என்னம்மா சொல்கிற? அன்றைக்கி சொன்ன வீடிங்க தான் இருக்குது, டேயாங் திரும்பி வருவான்னு. அது அன்றைக்கி உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி சொன்னேன்டா. டேயாங் போகிறதுக்கு முன்னாடியே வீட்டை விற்றுட்டான். அங்கே போனாலும் அவனுக்கு எக்ஸ்பென்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வேணும்ல, அதனால தான் விற்றுட்டான். அப்போ டேயாங் திரும்பி வரவே மாட்டானாம்மா? தெரியலடா, அவன் வரமாட்டேன் தான் சொல்லிட்டு போனான். என்னம்மா நிஜமாலே விட்டுட்டு அவன் போயிட்டானா? வரணும்னு இருந்தால் கண்டிப்பாக வருவான்டா. விட அவனுக்கு நம்ம எல்லாரையும் மறந்துடுமா என்ன? அப்பெல்லாம் மறக்க மாட்டான். நம்ம டேயாங்டாது வந்துடுவான். ஆமாம், அவன் வந்துடுவான். நான் வெயிட் பண்ணுவேன். சரி போயிட்டு காலேஜ் கிளம்ப அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜங்குக் அம்மாவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஜங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டேயாங் இன்னைக்கு தான் இருந்தாலும் ஒரு நாள் திரும்ப அவங்ககிட்ட வருவான்ற நம்பிக்கையோடையே அவங்க இருக்கிறான். ஸோ அதே மாதிரி காலேஜுமே முடிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் டேயாங்குமே காலேஜை முடிச்சிருப்பான். டேயாங் காலேஜ் முடித்ததோட ஜின்னோட கம்பெனிலேயே சேர்ந்துருப்பான். இந்த பக்கம் நம்ம ஜங்குக் அவனும் இங்கே கொரியாவில் இருக்க இன்னொரு பிரான்ச்சில் சேர்ந்துருப்பான். இங்கே ஜங்குக் தான் நம்ம டேயாங்கோட வீட்டு ஓனர் நம்ம ஜெய்ஹோப்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெய்ஹோப் கிட்டேயே போயிட்டு நான் அந்த வீட்டை வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் நான் அந்த வீட்டில் வாடகைக்கு தங்கிக்கிறேன். வீட்டை வாங்க போறியா? நான் கொடுக்குறேன்னே சொல்லலையே. எனக்கு வேணும், நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் அந்த வீட்டில் நானே வாடகைக்கு தங்கிக்கிறேன். எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். எப்போ தம்பி, அந்த வீடு ஒன்றும் அவ்வளோ நல்லாலாம் இருக்காது. எப்போயுமே அந்த வீட்டுக்கா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கா? எனக்கு அந்த வீட்டில் தங்கணும். நீங்கள் வாடகை எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் அங்கே டூலெட் போர்ட் போட்டிருந்த பார்த்தேன். அது சரி, வாடகைக்கு கொடுக்குறதெல்லாம் சரிதான். வீட்டை வாங்க போகிறேன்ற அதை தான் நான் எப்போ கொடுக்குறேன்னு சொன்னேன் உனக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் அதை எவ்வளோக்கு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கொடுத்ததை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். முழுசாக ரிட்டர்ன் பண்ணக்கப்புறம் நீங்கள் அதை என் பேருக்கு எழுதி கொடுத்தா போதும். சரி, நீ எப்போ கொடுப்ப? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். அது கொஞ்சம் வருஷம் ஆகும். சரி, அப்போ நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்ட, அப்புறமா வந்து வாய் பேச. இப்போதைக்கு உனக்கு வாடகைக்கு தானே தங்கணும். சரி, தங்கிட்டு போ. ஆனால் மாதம் கரெக்டாக காசு கொடுத்துடணும். இல்லைன்னா மொத்த காசையும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வீடு கொடுக்க மாட்டேன். அப்போலாம் இல்லை, நான் கொடுத்துருவேன். அப்போ ஜெய்ஹோப்புமே அப்படியே சிரிச்சுட்டே அவன் வீட்டுக்கு எடுத்து கொடுக்குறான். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம டேயாங் தான் நம்ம ஜின்னாரமோட கம்பெனியில் சேர்ந்துருப்பான். ஸோ நம்ம டேயாங் தான் ட்ரெயினியாக இருக்கும் போது நம்ம ஜின் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பான். ஸோ டேயாங்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தது, அவன் தம்பிக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தது, அவனை இவ்வளோ படிக்க வச்சது, அண்ட் இப்போ ஒர்க்கு அவங்க கம்பெனிக்கே கொடுத்தது ஃபுல்லாகவே ஆரம்மோட இன்ஸ்டிடியூஷனில் இருந்து தான். ஸோ நம்ம டேயாங்கை தெரிஞ்சக்கப்புறம் நம்ம ஜின்கிட்ட இன்னமும் க்ளோஸாக இருப்பான். நம்ம ஜின் வந்து நம்ம டேயாங்க்கு ஒரு பிரதர் மாதிரி. ஸோ டேயாங் வந்து எல்லாத்தையுமே நம்ம ஜின்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான் அவன் லைஃப்பில் நடந்ததை, இன்க்ளூடிங் நம்ம ஜங்குக் பற்றின கூட. அதனால தான் நம்ம ஜின்னுக்கு ஜங்குக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பான்ற ஒரு கோவம் இருந்திருக்கும். டேயாங்கோட கேரக்டருமே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கும். அவன் எந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தானோ
அதை விட ரொம்ப ஹார்ஷாக மாறி இருப்பான். நம்ம ஜங்குக் கூட ஞாபகம் வரும்போது அந்த கோவத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் ஒர்க்லேயும் எம்ப்ளாயீஸ் மேலேயும் காட்டிகிட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அவன் எவ்வளோக்கு எவ்வளோ கோவமாக இருப்பானோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பானோ, அதெல்லாம் இல்லாமல் அவன் அப்படியே டோட்டலாக மாறி ரொம்ப அமைதியாக எதை பண்ணுறதா இருந்தாலும் யோசித்து பண்ணுற நிலைமைக்கு வந்திருப்பான். ஸோ இப்படி தான் 2 பேர் லைஃப்மே திருப்பி போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்கள் கிளாரிஃபிகேஷனுக்காக. டேங் வந்து ஜங்குக் கிட்ட சொல்கிறது ஜஸ்ட் அந்த ரூம் சீன்லேருந்து அவங்கள வெளியே தள்ளுற வரைக்கும் தான், ஓகேவா? சரி, அவங்க கண்டினியூ பண்ணலாம். இங்கே ஜங்குக் தான் ஒரு மாதிரி உடஞ்சி நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட டேயாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதுவும் அவனே தள்ளியிருப்பான்னு கொஞ்சம் கூட அவன் யோசிக்கலை. இந்த மாதிரி நடந்துருக்குன்னு கூட அவனுக்கு தெரியலை. அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது மனசுக்குள்ளெல்லாம். இந்த பக்கம் டேங் தான் ஜங்குக் அமைதியாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் அவன் கத்திக்கிட்டு இருக்கான். என்கிட்ட அப்போ நீ எப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியாதா? அந்த பொண்ணுக்கிட்ட நீ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்த. அவன் உடம்புல கையை வச்சிச்சு எப்படி ஒரு நாள் பண்ண முடிஞ்சிச்சு ஜங்குக்கா? நீ இப்படி பண்ண மாட்டேன்னு நான் நினச்சேன், நம்பினேன். அவகிட்ட நான் சண்டைக்கு போனேன். ஆனால் நீ அப்படி தான் நிரூபிச்சிட்டல்ல, என் நம்பிக்கை உடச்சிட்டல ஜங்குக் அப்படின்ற மாதிரி இங்கிட்ட அவன் கோவத்தில் கத்துறான். இங்கே நம்ம ஜங்குக்கு அவன் லூ கிட்ட அவன் தப்பாக நடந்துக்கிட்டான், இவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதில் ஜங்குக் வருத்தமாக இல்லை. அவன் டேங் கிட்ட பண்ணது தப்புன்ற மாதிரி அதை நினச்சி இப்போ அவன் வருத்தத்தில் இருக்கான். நம்ம ஜங்குக் தான் டேங் பேச பேச அவன் அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் திரும்பின உடனே நம்ம டேங் அப்படியே பேச்சை ஸ்டாப் பண்ண ஜங்குக் அங்கேருந்து அவனோட பேக் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இங்கே டேங் தான் செம்ம கானில் வந்து சேரில் உட்காடுறான். அஜு தான் இப்போ நம்ம டேங்கிட்ட வரான். டேங், வாயை மூடிட்டு வெளியே போ அஜு. கொஞ்ச நேரத்துக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ், வெளியே போயிட. ஸோ நம்ம அஜு அப்படியே வெளியே வரான். இந்த பக்கம் டேங்க்கு செம்ம கோவம் வருது. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அந்த ஃப்ளார்ஸ் தான் இருக்கு. அப்படியே நம்ம டேங்க் தான் அப்படியே மொத்தமாக டேபிள் இருக்குது மொத்தமாக அப்படியே தள்ளி விடுறான். அங்கே இந்த புக்கு பென்னு ஃபைலுன்னு எல்லாம் அப்படியே விழுகுது. அந்த பூச்சட்டி அப்படியே கீழே விழுகுது. அவ்வளோ கோவம் டேங்க்கு. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு அஜு அப்படியே உள்ளே வரான். டேங், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பைத்தியம்? ஏய் தள்ள, நீ அவனுக்கு சப்போர்ட்டுக்கு தானே வந்த, மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தியா? டேங், உனக்கு அவருக்கு என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாதுடா. அதுவும் சத்தியமாக எனக்கு தெரியாதுடா அஜு அப்படின்ட்டு இங்கே அப்படியே அஜு பக்கத்தில் அப்படியே உட்காடுறான். ஸோ அஜுவும் அப்படியே அவனை பிடிச்ச மாதிரி சோஃபாவில் தான் உட்கார வைக்கிறான். டேங், ஒன்றும் இல்லைடா, நீ நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நம்ம இன்னொரு வாட்டி ஃபுல்லாக விசாரிக்கலாம். விசாரிக்கலாம், ஒன்றுமே இல்லை அஜு. அது பார்த்தல்ல அவன் என்ன பண்ணான்னு. இல்லட்டையா, நான் சொல்கிறத கேள. மேபி உனக்கு நடந்தது நான் எதுவும் சொல்ல முடியாது, அது உனக்கு மட்டுமே தெரியும். ஆனால் இப்போ லூ விஷயத்தில் நடந்ததில் நம்ம இன்னும் கொஞ்சம் விசாரித்தா நல்லாயிருக்கும். அப்போ டேங்கிற மாதிரி பார்க்க இரு அப்படின்ட்டு அஜு தான் எந்திரிச்சு போயிட்டு அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடியை கூட்டிகிட்டு வரான். சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சுன்னு என்று சொன்னீங்கல்ல. அப்போ அந்த லேடி தான் ஃபோன் எடுத்து நம்ம டேங்க் கையில் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வேடடி வேட வா, ட்ரை பண்ணலாம், ஜஸ்ட் ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இங்கே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவளை தள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். லூ தான் ஜங்குக்கு இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு தான் அவள் உடம்புலேருந்து அப்படியே தள்ளி போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பின்னாடி இருந்து அப்படியே புஷ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஜங்கு குடிச்சிருக்கனால அவனால் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியல. அவன் கையை வச்சு தள்ள ட்ரை பண்ணுறது தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவன் உடம்ப தடவுற மாதிரி இருந்திருக்கும். இங்கே நம்ம டேங் பார்க்குறது அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட்டாக இருந்து பார்க்குற மாதிரி இருக்கிற ஒரு வீடியோ அண்ட் வாய்ஸோடு இருக்க. இங்கே ஜங்குக்கு வேண்டான்னு சொல்கிறதும் அண்ட் அங்கே லூ வந்து வா பண்ணலான்ற மாதிரி கேட்குறதும் இங்கே அந்த வீடியோவில் தெளிவாக கேட்குது. நம்ம டேங் தான் அதை பார்க்குறான். அந்த வீடியோ கட் ஆன உடனே இது என்னது, இது நேற்று நடந்ததா? ஆமாம் சார், நேற்று நானும் அங்கே தான் இருந்தேன். அந்த லூ மேடம்க்கு ஒன்றும் ஹராஸ்மெண்ட்லாம் நடக்கலை. சொல்லப்போனால் அந்த லூ மேடம் தான் அப்பப்போ ஜங்குக் தம்பிக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம். ஜங்குக் தம்பி வேலைக்கு தான் போகும்.
நேற்றே நான் போய் தான் தள்ளி விட்டேன். ஜங்குக் தமிழ்கிட்ட குடிச்சிருந்துச்சு, ஆனால் எதுவும் பண்ணலை. இந்த பொண்ணு தான் வேணும்னே போயிட்டு மேலே விழுந்தா, பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டா. சரி ஏதாவது பிரச்சனை வந்துடுமே தான் வீடியோ எடுத்து வச்சுக்கினேன். இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் நீங்கள் சொல்லலை? ஐயோ இல்லை சார், நீங்கள் வேற கோவத்தில் இருந்தீங்களா? நீங்கள் கோவத்தில் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னால் நீங்கள் ஏதாவது என்ன வெளியே அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதுக்காக தான் நான் சொல்லலை. டேங்கு கோவம் வருது. அந்த ஃபோன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு என் மூஞ்சிலதுக்கு அப்புறம் முழிக்காதீங்க. என் கண்ணில் பட்டிங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு வேலை போயிடும், ஒழுங்காக போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு காண்டில் சொல்கிறான். ஸோ அந்த லேடியும் ஃபோனை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நம்ம டேங் தான் ஒரு மாதிரி நம்ம அஜுவை பார்க்குறான். நான் சொன்னல இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. சொல்லப்போனால் லூ தான் வேணும்னு பண்ணியிருக்கா. அவளுக்கு இந்த சிசிடிவிங்க இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவள் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா. வேணும்னு ஜங்குக்கு இங்கேருந்து போக வைக்கணும்னு பண்ணியிருக்கா. லூவை ஃபயர் பண்ண காரணம் கேட்டா அவள் பண்ண அந்த எச்சத்தனத்தை சொல்லு, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லு. அவளை இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுற, அவளை நான் பார்த்தேன் கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே டேங் தான் செம்ம கானில் பேசிக்கிட்டு இருக்கான். நீ கோவப்படாத, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து அவன் போகிறான். அஜோ ஜங்குக்கை கான்டாக்ட் பண்ணணும். இப்போ ஜங்குக்கோட ஃபைல் தான் டேங் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அஜு பக்கத்தில் நிற்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கோட ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ அதில் இருக்குது. ஐ மீன் அவன் காலேஜ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறப்ப கொடுத்த அந்த ஃபோட்டோ இருக்குது. நம்ம டேங் தான் அந்த ஃபோட்டோ டக்குன்னு பார்த்துட்டு அவனோட ஃபிங்கர் வச்சு அந்த ஃபோட்டோ ஒரு மாதிரி தடவி பார்க்குறான். அதுதான் டேடி அட்ரஸ்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது என் வீட்டு அட்ரஸ் ஆச்சே. என்ன சொல்கிற, நம்ம ஹோட்டலா? இல்லைடா, நான் இங்கே இருக்கும்போது இருந்த என்னோடய வீடு, அந்த வீட்டு அட்ரஸ் இருக்கு, அங்கேயா ஸ்டே பண்ணியிருக்கான். சீனியரும் நீயும் பக்கத்து வீடு தானே, மேபி அட்ரஸ் நம்பர் மாடி இருக்கலாம். அப்போ இன்னும் ஜங்குக்கு அங்கே தான் இருக்கான். சரி வாடாட்டியாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம், போயிட்டு அவரை திருப்பி கூப்பிடலாம். இல்லை ஜோ, நீ இரு, நான் தானே பண்ணேன், நான் தான் அவனோட பேசிட்டேன், நான் போகிறேன். அவங்க உனக்கு அவர் மேலே இந்த கோவம், எனக்கு அவன் மேலே இருந்த கோவம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நான் பண்ணது தப்பு. என்னால் ஜங்குக்கு இங்கேருந்து போயிருக்கான், அவனை திருப்பி கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதான். மற்றபடி நீ எதையுமே இமேஜின் பண்ணிக்காத, தேவையில்லாமல் இமேஜின் பண்ணிக்காத அப்படின்ட்டு நம்ம டேங் தான் அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ டேங் தான் கார் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறான். இப்போ டேங்கனோட ஸ்ட்ரீட்குள்ளே தான் வரான். அந்த இடம் ரொம்பவே டெவலப் ஆகிருக்கு. சின்ன சின்ன கடைலாம் இப்போ பெருசாக இருக்குது. நிறையா குட்டி குட்டி வீடு இப்போ நல்லா பெரிய வீடாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அங்கங்கே அப்பார்ட்மெண்ட்ஸுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர் நல்லா டெவலப் ஆகிருக்கு. நம்ம டேங் தான் அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இப்போ கார் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜங்குக் வீட்டு வாசலில் தான் நிற்குது. ஸோ டேங் தான் அப்படியே விண்டோவில் இறக்கிட்டு அப்படியே பார்க்குறான். நம்ம ஜங்குக் வீட்டுக்கு வெளியே தான் நம்ம ஜங்குக் அம்மாவும் நம்ம ஜெஹோப்பு நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டேங் தான் அத்தை அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு காரை விட்டு அப்படியே இறங்குறான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் அம்மா தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. வீட்டுக்கு முன்னாடி யார் கார் நிறுத்தினது? டேங் அத்தை அப்படின்ட்டு நம்ம டேங் தான் போயிட்டு நம்ம ஜங்குக் அம்மாவை போய் ஹக் பண்ணிக்கிறான். அட பாவி, என்னடா இப்படி பெரிய பையனாயிட்ட, வளர்ந்துட்டியே, இந்த அட்டையை மறந்துட்டு பார்த்தியா, திருப்பி வந்து பார்க்கணுன்னு கூட உனக்கு தோணலையா? ஏன் ஒரு ஃபோனு பண்ணால் டேங் குறைஞ்சிருவானோ? அப்போ டேங் தான் என்ன இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு, மன்னிச்சிருங்க அத்தை, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. சரி விடுடா, உனக்கு அங்கேயே வேலை கிடச்சிச்சின்னு கேள்விப்பட்டேன், கிளியோன்னு சொன்னான், அதனால தான் அங்கேயே செட்டில் ஆகிட்டியாமே. ஆமாம், அவங்கள பார்க்க வரக்கூடாதுன்னு எதுவும் இல்லை, எனக்கு திரும்பி வர்றதுக்கு டைம் இல்லை, சாரி அத்தை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு பார்த்துப்போம். அதான் வந்துட்டியே, எப்போ வந்த? வந்து ரொம்ப நாள் ஆச்சு அத்தை அப்படின்ட்டு ஹக்கை பிரேக் பண்ணுறான். ரொம்ப நாள் ஆச்சுன்னா இப்போ தான் வரியா தேடி? அப்புறம் ஜெஹப் அப்படியே டேங்க திருப்பிட்ட, இதுதான் அந்த பையனா அப்படின்னு நம்ம ஜங்குக் அம்மாவை பார்த்து கேட்குறான். ஆமாம் இதுதான் டேங். அட பாவி,
டேங்கு. ஆ, யார் நீங்கள்? அத்தை. இவர் தான் நீ விற்றுட்டு போனல உன் வீடு, அதோட ஹவுஸ் ஓனர். ஓ, ஹலோ சார். ஆ, நீ அந்த வீட்டை என்கிட்ட கொடுத்தாலும் கொடுத்த 3 வருஷம் கூட என் கையில் நிற்கல. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அந்த ஜங்குக் பையன் அவன் வேலைக்கு போக ஆரம்பித்தோன்னே இந்த பெரிய மனுஷன் மாதிரி வந்து நான் அந்த வீட்டை வாங்கிக்கிறேன்ட்டு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு காசு பே பண்ணுறேன், நான் இங்கேயே வாடகைக்கிறதுக்கிறேன்னு அங்கேயே வந்து தங்கிட்டான். சொல்லப்போனால் வீட்டு ஓனர் நான், என்னை உள்ளே கூட விட மாட்டேங்கிறான். அத்தை, ஜங்குக் எங்க? ஜங்குக்கா? தோ ஹெய்தாப்பில் உன்னோட வீட்டில் இருக்கான். அது இப்போ என்னோட வீடுமா? அப்போ ஜங்குக் அம்மா தான் அப்படி சிரிக்கிறாங்க. அப்படி ஹோப் தான். ஆனால் இப்போ அது எந்த கிடையாது, இப்போ அது அவனோடது. அந்த வால் பையனுக்கு இதோ அவனோட வீடு அவன் கையில் கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். பார்த்தா கதவே திறக்க மாட்டேங்கிறான், பூட்டி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்னாச்சு ஏதாச்சும் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான், இதை வாங்கவும் இல்லை. சரி இந்தா, நீ அவனை தான் பார்க்க போகிறன்ற பட்சம் இந்த வீட்டோட பத்திரத்தை அவன் கையில் கொடுத்துற. ஜங்குக்கு வாங்கிட்டானா? அவன் வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்தே வீட்டுக்குன்னு தனியாக ஒரு பணத்தை எடுத்து வச்சிருவான். பார்த்ததுக்கு வாடகைன்னு சொல்லியும் தனியாக கொடுப்பான். வேணாண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனால் அவன் முழுசாக கட்டி முடிச்சிட்டானே, இன்னையோட இந்த வீடு அவனுக்கு சொந்தம். பத்திரம் எல்லாத்தையும் மொத்தமாக மாற்றிட்டு வந்துட்டேன், அவன் சைன் பண்ண வேண்டியது மட்டும் தான் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஜஹப் சொல்லிட்டு அங்கே தான் அந்த பத்திரத்தை கொடுக்குறாரு. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கம்மா தான், போடா அவனை போய் பாரு. அப்போ நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஆகிறான். நம்ம ஜங்குக்கம்மா பார்த்துட்டு சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ அப்போ ஜங்குக்கம்மா தான், டேங் அத்தை, நீ போனப்ப நீ திரும்பி சீக்கிரம் வந்துடுவேன்னு அவனுக்கு நான் பொய்யா நம்பிக்கை கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ நீ போய் அவனை பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். எப்படியும் நீ திரும்பி வந்துட்டியேன்னு. அவனை போயிட்டு பாருண்ணே. சரி அத்தா அப்படின்ட்டு நம்ம அங்கே ஒரு மாதிரியா இருக்கு அவனுக்கு. அங்கேருந்து அப்படியே நடந்து அப்படியே அங்கே தான் போயிட்டுருக்கான். அவனோட வீடு, அவனோட சொந்த வீடு, அதை அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விற்றுட்டாலும் திரும்பி அந்த வீட்டுக்கு அவன் போகிறான். ஆனால் இப்போ அது ஜங்குக் வீடு. கையில் அந்த பத்திரத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அந்த வீட்டை பார்த்து அப்படியே உள்ளே போகிறான். அப்படியே போயிட்டு டோர்கிட்ட கதவை தான் அப்படியே நாக் பண்ணுறான். சவுண்ட் எதுவும் கேட்கல, கதவை யாரும் திறக்கலை. ஸோ நம்ம டேங் தான் வீட்டோட பின்னாடி பக்கமாக போகிறான். இங்கே நம்ம ஜங்குக் தான் செவுத்து மேலே ஒரு பில்லோ சாய்ச்சி வச்சுட்டு செவுறு பக்கமாக திரும்பிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான் சப்பங்கால் போட்டு. நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக் ரூம் கிட்ட வரான். அவனுக்கு இந்த ரூம் கிட்ட போக போக அழுது தேம்புற சத்தம் கேட்குது. கொஞ்சம் கொஞ்சமாக புலம்புற சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்குது. நம்ம டேங் தான் அப்படியே பொறுமையாக சத்தமே கொடுக்காம அந்த ரூம் கிட்ட தான் நடந்து போயிட்டு அந்த ரூமோட பொறுமையாக ஓப்பன் பண்ணுறான். ஸோ இப்போ டக்குன்னு ஜங்குக் அவனோட கணத்துல அரைஞ்சிக்கிறான். ஒரு 2-3 தடவை பலன்னு அரைஞ்சிக்கிறான். நீயா ஜங்குக் அப்படி பண்ண? நீ பண்ணியா? உன்னோட டேங்டா அவன் அப்படி பண்ணிட்ட, அதனால தான் அவன் வெறுத்துருக்கான். நீ பண்ணிட்ட, தப்பாக நடந்துக்க பார்த்துட்டல அவன்கிட்ட. அவன் அவனை வெறுக்குதானே இப்போ தான் அவனுக்கு தெரியுது. லவ சொல்லிட்டோம் வெறுத்துட்டான்னு நினச்சேன். இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்க தப்பாத்தோட பார்த்துட்டேன், அதனால தான் என்னை வெறுத்துட்டான்ல. என்ன அதனால தான் வெறுத்துட்டான். மறுபடியும் ஜங்குக் அமைதியாக இருக்கான். டேங் அப்படியே அந்த ரூம் உள்ளே தான் வரான். ஆனால் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக வரான். அந்த ரூமை ஒரு நிமிஷம் பார்க்க டேங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே நிறைய ஃபோட்டோஸும் பெயிண்டிங்ஸும் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கு, நிறைய பெயிண்ட் போர்ட்ஸ் இருக்குது. நம்ம டேங் தான் அப்படியே அந்த ஃபோட்டோஸ் தான் பார்த்துட்ருக்கான். சின்ன பிள்ளையில நம்ம ஜங்குக்கும் டேங் எடுத்துக்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் அங்கே தொங்கிட்டுருக்கு. இப்போ ஜங்குக் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். அந்த பில்லோவை எடுத்து ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு, என்னை மன்னிக்கவே மாட்டேன்ல டேங், எப்படி என்னால் மன்னிக்க முடியும்? நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், அவனை தப்பாக தொட்டுட்டா. அந்த லூவனா அப்படி பார்த்தது இல்லை, ஆனால் உன் வாயால் நான் தான் அப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்ல வச்சுட்டாவ. நீ அதை நம்பிட்ட. உன்கிட்ட என்ன தப்பாக நடந்திருக்கல்ல, அப்போ நீ அதை நம்ப தானே செய்வா.
ஆனால் சத்தியமாக டியாங் டியாங் அப்படின்ட்டு அந்த பில்லோ எடுத்து அப்படி பார்த்துட்டு சத்தியமாக நான் உன்னை அந்த மாதிரி நான் பார்க்கல டியாங். எனக்கு உண்மை இருந்தது லஸ்ட் கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணிட்டேன். நான் உன்னை அப்படி லவ் பண்ணேன். உனக்காக மட்டும் இந்த உலகத்தில் வாழணும்னு அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணேன்டா. நான் ஒன்றும் லஸ்ட்டாக பார்க்கல. இல்லை டேம் தப்பாக நினைக்காத. நான் அப்படி பார்க்கல. ஆனால் நான் அப்படி தான் நடந்துக்கிட்டேன்ல, தப்பாக நடந்துக்கிட்டேன்ல. உன்னோட பர்மிஷனே இல்லாமல் நான் தொட்டுட்டேன். எனக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கு அவனே அடிச்சுக்கிறான். டேங்கிங்க ஒரு மாதிரி இருக்க. இந்த வீடு நான் உன்னோட ஞாபகத்துக்காக மட்டும்தான் வாங்கினேன். அம்மா சொன்னாங்க நீ வரமாட்டேன்னு. நீயே இல்லைன்னா கூட உன்னோட நினைப்பு எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் தெரியுமா. இந்த ரூம் இந்த ஃபோட்டோஸ், இந்த பெயிண்டிங்ஸ். நான் நம்ம இப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் வாழணும்னு நினச்சேனோ எல்லாமே நான் யோசிச்சு பெயிண்ட் பண்ணி வைப்பேன். நீ எப்படி இருப்பேன்னு நினச்சனோ அதே மாதிரி தான் இருந்த. ஆனால் ரொம்ப கெத்தா, ரொம்ப ஸ்டைலா, உன் வாய்ஸ் ரொம்ப போல்டாக இருந்துச்சு. ஆனால் நீ திரும்பி வந்தப்போ இவள் இப்படி ஒரு கோவத்தில் இருப்பேன்னு நான் நினைக்கல. நான் ப்ரப்போஸ் பண்ணது தான் உனக்கு பிடிக்காம என்னை விட்டு விலகிறேன்னு நினச்சேன்டா. நான் உன்கிட்ட திருப்பி ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். என்னோடய லவ் உனக்கு மறுபடியும் புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னோட லவ் அது உனக்கு லஸ்ட்டாக தான் தெரிஞ்சிருக்கொள்ளட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு அப்படின்ட்டு ஜங்கு கணானே அடிச்சுக்கிறான். மறுபடியும் சைலண்ட் ஆகுறான். டேங்க்கு அவன் கண்ணு ஒரு மாதிரி கலங்குது. அவன் அமைதியாக தான் இருக்கான். அங்கே இருக்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நம்ம டேங்கு ஜங்குக்கும் சின்ன வயசில் செஞ்ச நிறைய குறும்பு, நிறைய சேட்டை, அவன் கொடுத்த கிஃப்ட்டு, பர்த்டே கேக்குன்னு நிறைய ஃபோட்டோ இருக்காங்க. நம்ம டேங் தான் அங்கே இருக்க ஒரு பெயிண்ட் போர்டு எடுத்து பார்க்குறான். நம்ம டேங்க இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங், பட் அவன் ஃபேஸ் ரொம்ப சிரித்த மாதிரி இருக்கு. ஆனால் ஜங்குக் அவனோட முகத்தை இவ்வளோ சிரித்து இப்போ வந்த டேஸஸில் பார்த்துருக்கவே மாட்டான். 1 2 இல்லை, அங்கே நிறையா இருக்கு. கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறான் ஒரு குட்டி ஃபோட்டோ. இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ். நம்ம ஜங்குக் அங்கே தெரியாமல் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கான். அதை ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கான். சில ஃபோட்டோஸ் ஃப்ரேம் போடாமல் வெறும் ஃபோட்டோஸாக மட்டுமே இருக்குது. வாலில் அப்படியே ஸ்டிக்காக இருக்குது. அங்காடி ஜங்குக்கை பார்த்த மாதிரி திரும்பி ஜங்கு கிட்ட தான் போகிறான். ஜங்குக் கையில் இருக்க பில்லோலையும் அவங்களோட ஃபேஸ் பிரிண்டாக இருக்கு. அங்கே தான் அவனோட வாயில் அப்படியே கை வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு கிளாஷ் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்து திரும்பி உட்காந்துருக்கனால அங்கே வந்ததே அவனுக்கு தெரியல. அன்னைக்கு நான் தெரியாமல் தான் பண்ணேன் அப்படின்னு மாதிரி அவன் முணங்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு தான் அன்றைக்கி நான் வேணும்னு பண்ணலை தெரியுமா, தெரியாமல் தான் பண்ணேன். நான் வேணும்ல எதுவுமே பண்ணலை. உன்னை நான் அப்படி தொடணும்னு என் கனவுல கூட நான் நினைக்கலடா. எனக்கு மேலே இந்த லஸ்ட் கிடையாது, லவ் மட்டும்தான். ஆனால் அந்த மொமெண்ட்டில் உனக்கு எப்படி இருந்திருக்கும். நான் உனக்கு எப்படி தொட வந்து நீ என்னை வெறுத்துட்டல. நீ என் லவ்வை புரிஞ்சுக்கலன்னு நினச்சி தான் இவ்வளோ முயற்சி பண்ண. நீ இப்படி வெறுக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா உன் கண்ணு முன்னாடியே இருந்திருக்க மாட்டேன். உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்லட்டையும். நான் தான் அப்படி பண்ணுறேன்ல, நீன்ட்டு சொல்லியிருக்கலாம்லட்டையும். நான் தப்பு பண்ணுறேன், நான் இப்படி பண்ணுறது உனக்கு பிடிக்கல, நீ என்னை வெறுக்கிற, இதான் காரணம் நீன்ட்டு சொல்லியிருக்கலாம்ல. நான் இத்தனை வருஷமே உனக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணுறேன். நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். இதெல்லாம் ஸ்டார் இருந்திருந்தானா நான் எப்பவும் வேறு யாரையா தேடி போயிருப்பேன்ல.
இல்லை 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 இல்லை, நான் பண்ணது லவ் தான். இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ட்டேன். இது தெரிஞ்சு நான் பண்ணலடா, தெரியாமல் பண்ணிட்டேன். மன்னிச்சிரு, நான் காலில் கூட விழுகிறேன், மன்னிச்சிரு. நான் வேணும்லாம் பண்ணலடா, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் குடிக்க கூட இல்லை தெரியுமா, நான் குடிக்க கூட இல்லை. நான் குடித்தனால தான் அவ்வளோ அப்படின்னு நான் குடிக்க கூட இல்லை. நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. நான் அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கக்கூடாது. உன் பர்த்டே உனக்கு எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்ல. நான் அன்றைக்கி உன் கூட இருந்திருக்கணும். நான் அன்றைக்கி ஒன்று ப்ரப்போஸ் பண்ண தானே வந்தேன். என் தைரியம், எனக்கு தைரியம் இல்லைன்னு குடித்தேன். ஆனால் நான் உன்கிட்ட அப்படி வருவேன்னு நான் நினைக்கல. நான் எதுக்காக பண்ணேன்? அத்தனை வருஷம் நான் லவ் பண்ணேன், பட் உன்ட்டு சொல்ல தைரியம் இல்லை எனக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன்ல. இப்போ ஜங்குக்கு அப்படியே டேங் பேக்கப் பண்ணுறான். ஜங்குக்கா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு தாடியே டேங் கையடியமாக தொட்டு பார்க்குறான். சாரிடா, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கேன்ல, என்ன மன்னிச்சிருடா. நிஜமான நீ தானா? நான் கனவு கண்டடா. எந்திரி ஜங்குக்கா. இல்லை ப்ளீஸ் அடிச்சுக்காத, சாரி அப்படின்ட்டு டேங் தான் ஜங்குக்கு பின்னாடி இருந்து அவனோட இறுக்கி கட்டிக்கிறான். இல்லை நீ வளர்க்கும் போல என்னோட கனவு தான். இப்போ இருப்ப, திரும்பி பார்த்தா நீ போயிடுவ. நீ இல்லை நீ ஜங்குக். நான் உன்னோட டேங் வந்திருக்க. என்னை மன்னிச்சிருடா. நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் கிட்ட நின்று பேசியிருக்கணும். நீ சொல்ல வரதை நான் கேட்டிருக்கணும். எங்கள் ஜங்குக்கு ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது. நிஜமாலே நீ தானா? நான் தான். ஜங்குக், என்ன நிஜமாலே நீ லவ் பண்ணுறல? ரொம்ப என் உயிருக்கும் மேலே. ஜங்குக்கா, நான் கேட்கட்டா? நான் போனதுக்கப்புறம் நீ ஏன் யாரையுமே பார்க்கல? வேறு யாருக்கிட்டையும் போகணுன்னு தோணலையா? ஐ லவ் யூ டேங். அப்போ டேங்கோட ஹக் இன்னும் கிரிப் ஆகுது. நான் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தினே உனக்கு என்ன வெறுக்கலையா? ஐ லவ் யூ. அப்போ நம்ம டேங் கண்ணில் டியர் ஆகுது. அவன் இன்னும் இருக்கிட்டு ஜங்குக்கு கட்டிக்கிறான். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. உனக்கு என்ன பிடிக்காம ஒரு நிமிஷம் கூட போகலையா? இவன் பின்னாடி ஏன்டா போகிறோன்னு ஒரு நிமிஷம் கூட உனக்கு தோணலை? ஐ லவ் யூ டேங். கல்யாணம் பண்ணிக்கலாமா ஜங்குக்கா? இங்கே ஜங்குக்கு ஐஸ் எல்லாம் வியர்டாகுது. அப்படியே ஹார்ட்டெல்லாம் துடிச்சு வெளியே வந்து விழுந்துடும் போல இருக்கு. அது எதுவும் பேசாத, திரும்ப அப்படின்ட்டு ஜங்குக்கடையே திருப்புறான். அவன் கையில் இருந்து அந்த பில்லோவை வாங்கிட்டு ஜங்குக்கோட கண்ணாடியை தொடச்சி விட்டுட்டு இப்போ ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே அவன் கப் பண்ணுறான். ஜங்குக்கா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ நீயும்? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். அன்னைக்கு நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நானுமே வெயிட் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி அப்படி நடந்தது. எனக்கு அந்த மொமெண்ட்டில் எதுவுமே என்னால் யோசிக்க முடியல, என்னால் எதுவுமே செய்ய முடியல. எனக்கு அப்போ இருந்த ஒரு பயம், ஒருவேளை நான் உன்னை லவ் பண்ண மாதிரி நீ என்ன லவ் பண்ணலனா அது லஸ்டாக இருந்தா எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. என்னதான் நீ என்கிட்ட இருக்கும் போதோ இல்லை நீ என்னை பின்னாடி தட்டும் போதோ நான் சிரிச்சிட்டே இருந்தாலும் அன்னைக்கு நீ என்கிட்ட வந்த விதம், நீ குடிச்சிட்டு என்கிட்ட வந்த விதம், அப்போ ஜங்கு கண்ணில் டீயர்ஸ் வருது. இல்லை தப்பாக சொல்லலை. எனக்கு பயமாக இருந்துச்சு, நான் பயந்துட்டேன். அதனால தான் அன்றைக்கி நான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஒரு கோபம் உன் மேலே, உன் மூஞ்சில் முழிக்கவே கூடாதுன்ற எண்ணம்
இங்கேருந்து போக வச்சிடுச்சு. ஆனால் திருப்பி வந்ததுக்கப்புறம் நீ எனக்காக போட்ட குட்டி குட்டி எஃபெக்ட் கூட இன்னும் பக்கம் இழுத்துச்சு. எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு அதெல்லாம் நீ தான் பண்ணுறேன்னு. எனக்கு பிடிக்கலனாலும் என்னால் அவாய்ட் பண்ண முடியல. எனது கொடுத்தது நீ இல்லை. நிறைய விஷயம் உனக்கு தெரியாமல் நீ பண்ணுறதை நான் ரசித்தேன். ஆனால் திருப்பி உங்ககிட்ட வர்றதுக்கு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. திருப்பி உன்னை நான் ஏற்றுக்க விரும்பாமல் இருந்தேன். இப்போ வரைக்கும் கூட இங்கே வர வரைக்கும் கூட எனக்கு சத்தியமாக நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதுடா. நான் வந்தது லவ் விஷயத்தில் உன் மேலே தப்பு இல்லை அதை சொல்கிறதுக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்னோட ஜங்குக் என்னோட நினைப்பிலேயே வாழ்கிறான். என்னை மட்டும் நினச்சிட்டு என் நினைப்பிலேயே வாழ்ந்துட்டுருக்கான். இந்த வீடு, இந்த ரூமு, இந்த ஃபோட்டோஸ், இந்த பெயிண்டிங்ஸ், நான் அன்னைக்கு ஒரு நாள் நடந்த அந்த விஷயத்தினால நமக்குள்ளே இருக்கிற அவ்வளோ மெமரிஸை, இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற ஒவ்வொரு மெமரிஸ், இது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஒரு நாள் மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தல்ல. ஆனால் நீ அந்த ஒரு நாள் உனக்கு ஞாபகமே இல்லைன்ற ஒரு காரணத்தினால என் மேலே இருக்க அந்த லவ்வை மட்டும் பிடிச்சிடு இவ்வளோ நாளையும் பின்னாடி வர. ஜங்குக், சாரிடா, நான் அவனை தப்பாக நினச்சிட்டேன். என் ஜங்குக்கனை தப்பாக நினச்சிட்டேன். இல்லட்டையும் ஒரு நிலைமையில் யாராக இருந்தாலுமே அவங்க அப்படி தானே இருப்பாங்க. நான் பண்ணது தப்பு தானே, தப்பாகவே இருக்கட்டுமே. பண்ணது என் ஜங்குக் தானே. எவ்வளோ கோவமாக இருந்தா என்ன, நான் ஏன் இங்கேருந்து போனேன்? போகிறதுக்கு முன்னாடியாச்சும் உன்னை பார்த்து என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். நான் பேசியிருக்கணும். ஒரு தடவை பேசியிருந்தா இது அப்போவே முடிஞ்சிருக்குமோ என்னமோ. அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு நாள் என்னால் எதுவும் பண்ண முடியல, யோசிக்க முடியல. இங்கேருந்து போனால் மட்டும் போதும், பார்க்க வேண்டாம், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ ரிக்ரெட் பண்ணுறதுக்காக நான் எதுக்காக என் ஜங்குக்கு நம்பாமல் போனேன். ஒரு வாட்டி கேட்டிருக்கலாம்ல, என் ஜங்குக்கு இப்படி பண்ணுறவன் நான், சாரி ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே நம்ம டேங் இழுத்து கட்டிக்கிறான். நம்ம டேங் பண்ணவனை நம்ம ஜங்குக்குமே அவனே அறியாமல் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். நம்ம டேங் தான் ஜங்குக்கோட ஹக் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அவனோட ஃபேஸ் ஒரு மாதிரி கப் பண்ணி பிடிக்கிறான். என்னாச்சுட்டே? ஆனால் அவங்க இது இத்தனை வருஷம் உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்துட்டான்ல, இப்போலேருந்து என்னோடது. இதே ரூமில் நான் உன்னை தப்பாக நினச்சி தள்ளி விட்டுட்டு போனேன்ல. ஆனால் இப்போ நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் லவ் தெரியும். உன்னோட லவ் நீ ஃபுல்லாக காட்டிட்ட. நான் என் லவ்வை காட்ட வேணாமா? ஐம் சாரி. என்னோட அப்பாலஜிஸை நீ ஏற்றுக்கணும். உனக்கு ஓகேவா? டேய், எனக்கு ஓகே இல்லாமலையா உன்கிட்ட வரேன்? நீ சொல்லு, நான் உன்னை இப்படி தொடுறத உனக்கு ஓகேவா? ஓகே தான். நான் உன்னை இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணியிருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டுட்டேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல எதுவுமே இல்லையே. நான் உன்னோடது தான் டேயும். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் உன்னோடது. இங்கிட்ட அங்கடி ஜங்குக்கு இழுத்து தான் கட்டி பிடிக்கிறான். ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஸ்டோரியை நான் இதோட முடிச்சுக்கிறேன்.
ஸ்டோரி இவ்வளோ லென்த்தாக வரும்னு நான் சத்தியமாக நினைக்கல. நான் அட்லீஸ்ட் ஒரு 1 hour 1.5 ஹவரில் முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் நான் யோசித்தேன் ரெக்கார்ட் பண்ணும்போதே, என்னடா இத்தனை டேஸஸாக ரெக்கார்ட் பண்ணுறோம், ஏன் ஸ்டோரி முடிய மாட்டேங்குதுன்னு பார்த்தா, லைக் நானுமே ஸ்டோரி வந்துட்டு நல்லா பெருசாக இது பண்ணிட்டேன். கதையுமே அவ்வளோ இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக போட்டு முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன ஏது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அதெல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் இந்த ஸ்டோரிக்காக நான் இதுக்கு முன்னாடி ஒரு எடிட் பண்ணி போட்டிருந்தேன். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக ஃபோட்டோஸ் வச்சு ஒரு சாங் போட்டிருந்தேன். எனக்கு என்னென்னா, எனக்கு அந்த எடிட்னால கூட இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ மேபி உங்களுக்கு டைம் இருந்தால் இதை முடிச்சுட்டு ஒரு கிளாஸுக்கு போய் அந்த எடிட் பார்த்துருங்க. ஸோ மேபி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபீல் கிடைக்கும். ஏன்னா நான் போய் பார்ப்பேன் இந்த ஸ்டோரி இன்னொரு வாட்டி கேட்டுட்டு. ஸோ தான் பெற்ற இன்பத்தை பிறரும் பெற வேண்டும் அல்லவா? ஸோ நீங்களும் போய் கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் யூமின்க்கு ஸ்டோரி கேட்டுட்டு இருந்தீங்க. யூமினோட ஃபேன்ஸும் நாங்கள் இங்கே இருக்கோம், நல்லா ஹாட் அண்ட் ரொமான்டிக்காக போடுங்க அப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக யூமின்க்கு தான், ஓகேவா? சாரி, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம யூமின்க்கு பார்த்து. ஸோ ப்ரோக்கன் ஹார்ட்க்கு அப்புறம் நம்ம இப்போ தான் யூமின்க்கு பார்க்க போகிறோம். ஆனால் ப்ரோக்கன் ஹார்ட் கூட அந்த 5 ஷார்ட்டில் சேர்ந்துடும். நான் யூமின்க்கு 1 ஷார்ட் போட்டு ரொம்ப டேஸஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூமின்க்கு பண்ணுறேன், கொஞ்சம் ஃபன்னியாக பண்ணலாம். ஸோ யூமின் ஃபேன்ஸ் நெக்ஸ்ட்டு தயாராக இருங்க. ஐ திங்க் ஸோ சீக்கிரமே போட்டுருவேன். சரி, ஓகேடா, டாடா, பாய்.